இடுமோனம் கார்த்திக் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலையும் தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலையும் சமூக வலைதளங்களையும் அறியப்படுறீங்க. உண்மையிலேயே கார்த்திக் அப்படிங்கிறவர் யாரு? அவருடைய பின்னணி என்ன? ஒரு சராசரி மாணவனுக்கு கீழான மனம் தான். ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன், கொஞ்சமாக தான் மண்டைக்குள்ள ஏறும். இந்த இன்ட்ரோவர்ட்டும்பாங்கல்ல, ஒரு சொல்லாட சொல்லுவாங்கல்ல, அதில் நான் உச்சம். நீங்க பேச மாட்டேன்னு சொல்றது பார்த்திபன் ஒரு படத்தில் சொல்லுவாரு, எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இருக்கு. புதுச்சேரியில் ஈழப்படுகொலைக்கு கண்ணன் தெரிவிச்ச உண்ணாவிரத போராட்டம், அந்த கூட்டத்தில் பேசுகிறேன். நான் ஏதோ ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கு. பேசிடணுங்கிற வேகம் இருக்கு, ஆர்வம் இருக்கு, ஒரு ஃபார்மெட்டுக்குள்ள கொண்டு வர முடியல, ஒரு தடுமாற்றம் இருக்கு, தயக்கம் இருக்கு. ஒரு தேவானும் நானும் போறப்ப அண்ணன் அலுவலக வாசல்ல திட்டுறாரு. என்ன திட்டாருன்னா, கூச்ச சுபாவமான கார்த்திக்னு சொன்னீங்க, இந்திய பற்று கொண்ட கார்த்திக்னு சொன்னீங்க. அந்த கார்த்திக்கும் இப்ப இருக்கிற இடுமோனம் கார்த்திக்கும் எந்த மாதிரியான வேறுபாடு? அந்த கதாபாத்திரம் அந்த குணாதிசயமே சித்திருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எது மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஈழப்படுகொலை தான். ஈழப்படுகொலை தாக்கம் வாழ்த்தங்களில் விடுப்பு தரலாம் அழுதுருக்கேன். ரொம்ப இளைய மனசு. ஆனா இன்னைக்கு சண்டைலாம் முதலா போராடுது கார்த்திக் தான். எனக்கு தெரியல அன்னைக்கே. குண்ட சட்டத்தை உங்க மேல பாய்ச்சினாங்க 2018 காலகட்டத்தில். சிறைக்குள்ள உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்க அளவுக்கு நான் ஒன்றும் அனுபவிக்கல, உங்க அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்படல. அந்த டைட்டில் பார்க் வாசல்ல வச்சு இல்லை, அங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த காவல்துறை தாக்குனதா சொல்றாங்க இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டுடைய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுடைய காணொலி எடுத்து போட்டிருந்தாரு. வாசல்ல ஒரு காவலர் நிற்கிறாரு. இங்கே கார்த்தி யாரு அப்படின்னு காவலர் கேட்கிறாரு. கதவை திறந்தா பயாசன் அப்படி நிற்கிறாரு. எனக்கு அது வரைக்குமே ஒன்று தெரியல. அவரை பார்த்தோன்னு கட்டி பிடிச்சி ஓன்னு அழக ஆரம்பிச்சிட்டேன். பயாசனோட புள்ள இருந்தால் கூட அப்படி அவர் பார்த்துக்கு வரான்னு தெரியல. நான் அவ்வளவு பார்த்துக்கிட்டாரு. அப்படி இது பண்ணாரு. கடைசியில் குண்டாஸ் உடைஞ்ச பிறகு பயாசனை பார்க்க போகிறேன். அவர் என்னை பார்க்கல, அப்படி குனிஞ்சிருந்தாரு. கண்ணில் தண்ணி இருந்துச்சு. ஒன்று சொன்னேன் பயாசன்ட்ட. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. தம்பி வணக்கம். வணக்கம். சாட்டை பாட்காஸ்ட் உண்மையை பேசு உறக்க பேசனுடைய முதல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இடுமோனம் கார்த்திக் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலையும் தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலையும் உலகத் தமிழர்கள்ட்டையும் சமூக வலைதளங்களையும் அறியப்படுறீங்க. உண்மையிலேயே கார்த்திக் அப்படிங்கிறவர் யாரு? அவருடைய பின்னணி என்ன? பின்னணி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அது இந்த அடையாளம் எல்லாமே அண்ணன் கொடுத்தது, கட்சி கொடுத்தது. அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண பின்புலம் தான், ஒரு சாமானிய பின்புலம் தான். எங்கள் ஊர் ஊர் எல்லாருக்கும் தெரியும். இடுமோனம் தான் ஊர். திருவாரூர் மாவட்டம். பட்டுக்கோட்டிலேருந்து வேதாரண்யம் போகிற வழித்தடத்தில் இருக்குது. வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இப்போ வரைக்கும் பேருந்து கிடையாது. இப்போதும் அந்த ஊரில் அலைச்சேகை கிடைக்காது. ஒரு சாதாரண ஒரு சிற்றூர் தான் அந்த ஊர். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பட்டுக்கோட்டை அந்த பக்கம் தாண்டி தஞ்சாவூர், திருச்சி போனால் எந்த ஊருன்னு கேட்டால் இடும்பவனம்னு எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ஊர் தெரியாது. அப்போ நாங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் பட்டுக்கோட்டைன்னு சொல்லுவோம். இல்லை இந்த பக்கம் சென்னை பக்கம் வந்தால் தஞ்சாவூர் அப்படி தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம் தான். இதில் பெரிய பின்புலம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பம் தான். எங்கள் காவிரி படுகையை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் 20 வயசை கடந்துட்டால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறது. இப்போயும் தஞ்சாவூர், திருவாரூரில் பார்த்திங்கன்னா கல்யாண பத்திரிகையில் பேரை போட்டு கேம்ப் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் அப்படின்னு இருக்கும். இப்போ நிலைக்கிலார் அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி அதாவது குறைந்தபட்சம் துபாய், சிங்கப்பூர், மலேசியா வெளிநாடு போகிறது. அதிகபட்சம் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னா லண்டனுக்கு வேலைக்கு, கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா லண்டனுக்கு வேலைக்கு போகிறது. அப்படி தான் இருக்கும். அப்படி எங்கள் அந்த 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 பகுதி முழுமைக்கும். இப்போ உங்களுக்கும் படித்து முடிச்சோன்னா வெளிநாட்டுக்கு போகிறதா கனவாக இருந்துச்சா? இல்லை, ஒருவேளை இந்த ஈழப்படுகொலை நடக்கலை, அண்ணன் இந்த அரசியல் எடுக்கலைன்னா நானும் அப்படி தான் போயிருப்பேன். பெரிய எனக்கு அடிப்படையில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எந்த கனவும் இருந்ததில்லை. அதை பற்றிய பார்வையே கிடையாது எனக்கு. நான் 10வது படித்து முடித்து இந்த 11வது சேர்றப்ப படித்ததெல்லாம் எங்கள் ஊரில் தான் இடுமானத்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். எனக்கு இப்போ நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சராசரி மாணவனுக்கு கீழான மாணவன் தான். ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன், ஆனால் கொஞ்சமாக தான் மண்டைக்குள்ளே ஏறும். அப்படிப்பட்ட ஆள் தான் நான். இயல்பில் ரொம்ப கூச்சு பாவம், யார்ட்டையும் பேச மாட்டேன். சொந்த சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டது கிடையாது, அத்தையை அத்தைன்னு கூப்பிட்டது கிடையாது, வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டது கிடையாது. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். இந்த மக்கள்கிட்ட உறவுகள்கிட்டே ஒதுங்கி இருக்கிறது. இந்த இன்ட்ரோவர்ட்டும்பாங்கல்ல, ஒரு சொல்லாட சொல்லுவாங்கள்ல, அதில் நான் உச்சம். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் 1ஆம் வகுப்பு தொடங்கி கல்லூரி முடிக்கிற வரைக்குமே. நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்கிறது பார்த்திபன் ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இருக்குது. உண்மை தான். அது 1ஆம் வகுப்பு தொடங்கி நான் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் என்னோட படித்த பெண்கள்கிட்ட நான் பேசினே கிடையாது, யார்ட்டையும் பேசினே கிடையாது. நான் பாட்டுக்கு இருப்பேன். அப்படி பள்ளிக்கூடத்துலலாம் ரொம்ப அமைதியாக இருப்பேன். பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பேன்.
கடவுள் நம்பிக்கை அப்போ ரொம்ப அதிகம், ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதிகம். இயல்பில் வந்து இந்த இலக்கிய மனசு இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லை வந்து பலவீனமாக மனசு இருக்குன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை அது எப்படியா இருக்கும். அப்படி நானும் சாமி ரொம்ப கும்பிடுவேன். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னே சாமி கும்பிடுவேன், பள்ளிக்கூடம் முடிச்சு சாமி கும்பிடுவேன். அப்படி ஒரு ரொம்ப இலக்கிய மனசு தான். ஒன்றும் எதுவும் பெருசாக வெளி உலகம் தெரியாது, விவரம் தெரியாது, அது மாதிரி எதுவுமே பெருசாக தெரியாது. 10வது முடிச்சுட்டு அந்த குரூப் எடுப்பாங்கள்ல, அப்போ வந்து என்ன குரூப் எடுக்கிறதே தெரியும் எனக்கு. நான் நண்பன் வந்து அவன் மேத்ஸ் பயாலஜி எடுத்தான், உயிரியல் எடுத்தான், நானும் எடுத்தேன், அவ்வளோதான். அதை என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் என்ன சொல்கிறான்னா அவன் சில பேர் வந்து இப்போ அந்த 10ஆம் முடிச்சோடனே மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸ் எனக்கு அப்படி எந்த பார்வையும் இல்லை, பெருசாக தெரியாது. அவன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்கிறான், நான் டாக்டர் ஆகணும்பேன். அவன் வந்து கலெக்டர்னா கலெக்டர் அப்படிம்பேன். அதை தாண்டி நமக்கு சுய இதில் சிந்திக்கிற அளவுக்கு அன்றைக்கி ஒன்றுமே தெரியாது. ஒரு சராசரியாக தான் நம்ம பகுதியில் வந்து ஏதாவது வேலைக்கு போயிட்டு அப்படியே வெளிநாடு போயிடலாம், அப்படி தான் இருக்கும். எல்லாமே வீடு கட்டியிருப்பாங்க, பணக்காரனாக இருந்தால் கூட அவங்க சம்பாதிச்சிடலாம், வெளிநாட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, அப்படி தான். அவருக்கப்போ அன்னைக்கு வந்து பெரிய படிப்பு அப்படின்னா அன்னைக்கு வந்து உடனடியாக வேலைக்கு போகலாம் அப்படின்னா பாலிடெக்னிக் தான் இருந்துச்சு. அப்படி வந்து அன்னைக்கு சமயத்தில் எல்லாருமே பாலிடெக்னிக் போனாங்க, நானும் பாலிடெக்னிக் கல்லூரி போகிறேன். இது முடிச்சுட்டு போகிறீங்க, 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு பாலிடெக்னிக் கல்லூரி போகிறேன். அதில் 12ஆம் வகுப்புனா நான் அதை சொல்லித்தான் ஆகணும்னு நினைக்கிறேன். 12ஆம் வகுப்பு தேர்வில் நான் தேர்ச்சி பெறலை, முதல்ல தேர்ச்சி பெறலை, தோல்வி அடைஞ்சிட்டேன் கணிதத்தில். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த அளவுக்குலாம் பெரிய இது கிடையாது, ஆங்கிலத்துக்கு ஆசிரியரே கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் ரொம்ப அலட்சியமாக நம்மளாம் படிச்சிருவோம், நம்ம தேர்ச்சி பெற்றுவோம், பல பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர் இல்லை, ஆமாம் தேர்ச்சி பெற்றவங்கிற நம்பிக்கையில் வந்து இருந்துட்டேன். அதில் எங்கள் வகுப்பில் வந்து நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ நானும் தோல்வி அடைஞ்சிட்டேன். தோல்வி அடைஞ்ச பிறகு திரும்ப அதில் வெற்றி பெற்று அப்புறம் பாலிடெக்னிக் போகிறேன். பாலிடெக்னிக்கில் வந்து அப்போ 2ஆம் இது இல்லை, அப்போ முடிஞ்சுனால முதல் வகுப்புலேருந்து சேர்றேன். 3 ஆண்டு படிக்கிறேன். அப்படி ஆண்டு படிக்கிறப்ப தான் அங்கே ஈழப்படுகொலை 2009 நடக்குது. ஈழப்படுகொலை அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இயல்பில் எனக்கு வந்து இந்த ரொம்ப இளைய மனசு அப்போ ரொம்ப அப்படி இருந்ததால் எனக்கு அப்போ வந்து ரொம்ப அப்துல் கலாமை பிடிக்கும். அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாழ்நாள் கனவு, வாழ்நாள் லட்சியம்னா 2 பேரை பார்க்கணும் நேரில். ஒன்று அப்துல் கலாமன், ஒன்று சச்சின் டெண்டுல்கர், 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து இந்த அப்துல் கலாமோட அக்னிச்சிறகுகள் புத்தகத்தை வச்சு சாமி கும்பிடுவேன். நான் அங்கே ஹாஸ்டலில் சாமி கும்பிடுவேன். அப்படி சாமி கும்பிட்டுக்கிறப்ப ஒரு தடவை வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவருக்கு. நம்ம கும்புறதால தான் எதுவும் ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோதானே தெரியும் உலகம், அவ்வளோதான் தெரியும் இப்போ பாலிடெக்னிக் படிக்கிறப்ப. அப்போ நமக்கு வந்து இந்திய பற்று அதிகம், அந்த ஜனகண மனகதி அப்படின்னு பாடினாங்கன்னா நான் அப்படி முறுக்கி நிற்பேன். அப்புறம் நம்ம அலைபேசி வாங்குறப்ப முதலாக வந்து இந்த தாயின் மணிக்குடி அந்த பாட்டை தான் வைக்கணும் அப்படிலாம் இருந்தேன். அப்போ 2009 ஈழப்படுகொலை. அப்போ முத்துக்குமாரன் இறந்து போன பிறகு பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை விடுறாங்க. கருணாநிதி விடுமுறை விட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்கிறாரு, முடக்கிறாரு, ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்காக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடுறாரு, விடுதியை வந்து மூட சொல்கிறாரு. அந்த சமயத்தில் விடுதியில் வந்து நான் ரெக்கார்ட் நோட் எழுதிட்டுருக்கிறேன். அங்கேருந்து ஒரு நண்பன் ஓடி வந்து, இதோ இலங்கை தமிழர் பிரச்சனையா, யாரோ தீக்குளிச்சிட்டானா, அதனால் எல்லாருக்கும் லீவ் விடுறாங்களா அப்படிங்கிறேன். உடனே நமக்கு அந்த நேரத்தில் வந்து லீவுன்னொன்னா ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ ஒரு சாதாரண மாணவனுடைய மனநிலை, அந்த மனநிலையில் நமக்கு அது தெரியல. அப்போ அங்கேருந்து கிளம்பி இந்த ₹1 காயின் பாக்ஸ் இருக்கேன், ஊருக்கு அடித்து நான் வர்றேன், கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ட்டு போகிறேன். அப்படி போகிறப்ப வந்து புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறதுக்காக நிற்கிறேன். அப்போ அங்கே ஒரு பதாகம் வச்சுருக்காங்க, தமிழாவின் வரிப்பணத்தை இனத்தை அழிக்க ஆயுதமா அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை பார்க்குற மாத்திரத்தில் வந்து இதை இனம் புரியாத ஒரு உணர்வு வருது. அப்போ அதுக்கு பிறகு என்ன உணர்வுன்னு தெரியலை. ஆனால் அதுக்கும் பிறகு கேட்குறேன் என்ன அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே வந்து போராடுறாங்க, புலிகள் போராடுறாங்க, அங்கே மக்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப 2 லட்சம் மக்கள் செத்துட்டாங்கிறப்ப அதை நம்மளால் சகிச்சிக்கவே முடியலை. இயல்புல ஒரு இளைய மனசு இருந்ததால் அந்த மரணம் வந்து ஒரு தொந்தரவு பண்ணுது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ அது தொடர்பான செய்திகளை தேடி படிக்கிறேன். அப்போ இன்னைக்கு போல் சமூக வலைதளங்கள் இல்லை. அன்னைக்கு வந்து நக்கீரனில் வந்து வாரம் வந்து தொடர எழுதுவாங்க. மறக்க முடியுமான்னு தொடரை வந்து ஜெகத் கஸ்பர் எழுதினார். அவர் உளவாளிங்கிறது அப்போ நமக்கு தெரியாது. அப்போ அவரோட அந்த தொடரெல்லாம் படிப்பேன். அவருக்கு வந்து மின்னஞ்சல்லாம் போட்டிருக்கேன், அதாவது தலைவர் இருக்காரா, தலைவர் வருவாரா அப்படின்னு. அப்போ அதில் வந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த செய்திகளை இது பண்ணுறப்ப இவ்வளோ மக்கள் செத்துட்டாங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி வந்து அதை நோக்கி தள்ளிடுது. அது வரைக்கும் வந்து எனக்கு இந்த இந்தியும் அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. அதுக்கு பிறகு மாறுது. அப்போ வந்து நான் எஸ்எம்எஸ் காலம், எஸ்எம்எஸில் வந்து குறுஞ்செய்தி அனுப்புவேன். அப்படி குறுஞ்செய்தி அனுப்புகிறப்ப ஒரு செய்தி அனுப்புகிறேன், என்னென்னா சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சூரியன் உதிக்காவிட்டாலும், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவிக்கும் என் மக்களின் இன்னல்கள் தீர தமிழில் மலர்ந்தே தீரும் அப்படின்னு அனுப்புவேன். நீங்களா எழுதி அனுப்புறீங்க? நான் எழுதியா. அது மாதிரி எப்போதும் மற்றாமல் குளமாய் காட்சியளிக்கிறது எம் ஈழ மக்களின் கண்கள் அப்படின்னு
இது பாலுக்கு அழுகிறதாடா குழந்தை, தாய்க்கே பால் விட்டுருக்கிறதாடா இலங்கை அப்படிங்கிற மாதிரி அப்படி எழுதி நம்ம உணர்வை வெளிக்காட்டுறதுக்கு அனுப்புவேன். அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறப்ப ஒருத்தருக்கு போய் அவர் ஈழத்தமிழர், பேர் திருமுருகன். இது யாருக்கு அனுப்புறீங்க பொதுவாக? எல்லாருக்கும் அனுப்புவேன். நம்ம தொடர்பில் இருக்கிற எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புவேன். அப்போ அந்த குறுஞ்செய்தி அப்போ தொடர்பில் திருமுருகன் ஒரு ஈழத்தமிழர், அவர் நம்ம பகுதியை சேர்ந்தவர். அவர் கேட்டு இது மாதிரி சீமான் வர்றாரு, போவோம் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அண்ணன் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ப்ரொவிசியன்ட் இருக்கும். ப்ரொவிசியன்ட்டில் வந்து பேச்சை கேட்க முடியாது, வேணால் பார்க்கலாம், ஏன்னா அங்கே ஸ்பீக்கர் இருக்காது. அப்போ முதலாக வந்து அவர் தான் அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போகிறப்ப அப்போ நான் ஹாஸ்டலில் இருக்கேன், புதுக்கோட்டை ஹாஸ்டலில் இருக்கேன். அப்போ போகணும், இங்கேருந்து அங்கே போகணும்னா இங்கே விடுமுறை வாங்கணும். தடவை வந்து விடுமுறை வாங்கிட்டேன், பல்லு வலி அப்படின்னு காரணம் சொல்லி நான் விடுப்பு வாங்கிட்டு போயிட்டேன். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்துட்டு அடிக்கிறேன், இல்லை தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயோ என்ன பண்ணு தெரியலையே. 2009 முடிஞ்சு 2010 முத்துக்குமாரனோட முதல் வீரவணக்க பொதுக்கூட்டம் சேலத்தில் நடக்குது. அந்த சேலத்துக்காக 2010 ஜனவரி மாதம் சேலத்தில் நடக்குது. அப்போ அது ஜனவரியில் தள்ளி போகுது. அது தள்ளி போகுது. நான் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு வந்து நிற்கிறேன். அப்போ அலைபேசி கிடையாது. அப்போ அந்த ₹1 காயின் பாக்ஸில் நம்பரை போட்டு அடிக்கிறப்ப தள்ளி போகுதுங்கிறாரு. அப்போ என்ன பண்ண தெரியாமல் திரும்ப கல்லூரிக்கே போய், இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அண்ணனை பார்க்க வந்து அந்த கூட்டத்துக்கு போகிறோம். அவரை அழைச்சிட்டு போகிறார். சேலத்துக்கு போகிறீங்க? சேலத்துக்கு போகிறோம். சேலத்துக்கு வந்து இப்போ சேலத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு எதுக்கு ஒரு அறையில் இருந்துச்சு. எடுத்தவொடனே அண்ணனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அண்ணனை போய் கை கொடுத்து எல்லோரும் பார்த்தாங்க. போகிறப்ப நானும் கை கொடுத்து பார்த்தேன். அப்போ அண்ணன் வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தார். பேசிட்டு அப்புறம் குழந்தைகிட்ட வந்து என்ன படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்களா யார்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தார். கை கொடுத்தேன். கை கொடுத்துட்டு வந்துட்டோம். மாலையில் வந்து அண்ணன் பேச்சை வந்து கேட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அண்ணன் அப்படி பேசுவார் அப்படின்னு. அப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் போடுறாங்க. ஈழப்படுகொலை குறித்து முத்துக்குமாரனை தீக்குளிச்சு இருந்த மாதிரி காட்சியெல்லாம் போடுறாங்க. பார்க்குற மாதத்தில் கண்ணில் தனியாக ஊற்றுது. அந்த சமயத்தில் அண்ணன் பேசுகிறப்ப அண்ணன் மெதுவாக தானே ஆரம்பிப்பாங்க. அண்ணன் மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு உட்காந்துருக்கேன். அந்த அண்ணன் பேச என்னால் உட்கார முடியல. அவ்வளோ உணர்ச்சி கொந்தளிப்பாக இருக்குது. ரொம்ப இதாகிடுச்சு. அண்ணன் பேசுகிறப்ப நம்ம இந்தியன் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அப்போ வந்து என்ன அண்ணன் இந்தியன் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இந்தியன் இல்லைங்கிறது எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கும் அந்த இந்தியன் இல்லைங்கிறது மட்டும் இது பண்ண வேண்டாங்கன்னு அப்போ தொடக்க நிலையில் இருந்துச்சு. போக அந்த உடனே பட்டு போச்சு. அப்புறம் தஞ்சாவூரில் வந்து கொடி அறிமுக விழா நடந்துச்சு, அதுக்கு போக முடியல. அப்புறம் மே 18 மதுரை மாநாடு. அப்போ நான் வந்து அந்த சமயத்தில் சாமி நம்பிக்கை இருந்ததால் திருத்துறைப்பூண்டி அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அப்போ சாமி கூட போவேன். அப்போ சனிக்கிழமை ஆனால் வந்து காலையில் விரதம் சாப்பிட மாட்டேன். போய் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு தான் வருவேன். அப்போ போகிறப்ப அந்த திருத்துறைப்பூண்டில் வந்து அப்போ பதாக வச்சுருக்காங்க. அப்போ பதாக வச்சதில் வந்து எண்ணு போட்டிருக்கு, இது மாதிரி மே 18 மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு செய்தி போட்டிருக்கு. முத்துக்குமாரும் ஒரு அண்ணன் இன்னமும் சிவகங்கையில் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்க. அதே போல் அரவிந்தரும் ஒரு அண்ணன். அப்போ அங்கே தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக மதுரை மாநாட்டுக்கு போகிறேன். மதுரை மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிறேன். கட்சியோட உறுப்பினராக கலந்துக்கிறேன். அண்ணனோட பேச்சை கேட்குறேன். அது அப்படியே இருந்துச்சு. அதுக்கும் பிறகு அந்த இது கல்லூரி முடிஞ்சிருது, பாலிடெக்னிக் கல்லூரி முடிஞ்சிருது. கல்லூரி முடிஞ்ச உடனே எனக்கு வந்து வாழ்க்கையை இதோட நோக்கி போயிடணும் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, பக்குவப்பட்ட இது கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒரு ஆர்வம் இந்த ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பேசுகிறப்ப இவங்களை கொன்றணும் அவங்கள கொன்றணும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு தலைவரை படிக்கிறப்ப சொல்லுக்கு முன் செயல்னு படிக்கிறப்ப இது ஆகிறது இல்லை, ஆகிறத பண்ணுவோம், ஆகிறத பேசுவோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த 2011 முடிஞ்சிருது. புதுக்கோட்டை கல்லூரி முடிஞ்சிருது. கல்லூரி முடிஞ்ச பிறகு அதுக்கு மாதிரி பொறியியல் படிக்கிறதுக்கு சென்னைக்கு போனால் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு யோசனை வருது. அந்த சமயத்தில் சென்னைக்கு வந்த சமயத்தில் சரியாக அந்த மூவர் தூக்கு அந்த சமயம் 2011 செப்டம்பர் மாதம் அந்த சமயத்தில் சென்னைக்கு சென்னை நினச்சிட்டு வர்றேன். அது சென்னையே கிடையாது, அது பெரியபாளையம் சாம்சங் பொறியியல் கல்லூரி. சென்னைக்கு எங்கேயோ இருக்குது, நமக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் சென்னைக்கு வந்து சேர்றேன். அப்படி சேர்றப்ப அதுக்கும் பிறகு வருஷம் வந்து விடுதலை இருக்கேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த தமிழ் கொடி வழி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, தமிழ் கொடி வழின்னு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. தமிழேந்திரி ஒரு அண்ணன், அவர் இன்னமும் வந்து நம்ம கட்சி கூட்டங்களில் வந்து பொருளாக விற்றுக்கிட்டு இருப்பார். அவரோட நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு துண்டறிக்கை குடிப்பியா அப்படிங்கிறத துண்டறிக்கை கொடுக்குறேன். அது மாதிரி அந்த புத்தகத்தை போய் விற்கிறேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ நீ ஏதாவது எழுதுவியா அப்படிங்கிறாரு. நான் முதல்ல வந்து யார் இந்த சீமான் அப்படின்னு முதல்ல ஒன்று எழுதி வச்சுருந்தேன். அதை அவர் கொடுத்தேன். அவர் வந்து சீமான் தலைமை இருப்போம் அப்படின்னு அந்த இதில் போட்டார். அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுநர் மாதிரி எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் எழுதி கொடுத்தேன். அதையும் அவர் போட்டார். இது 2 அண்ணன் பார்வைக்கு போயிருக்கு. அண்ணன் வந்து பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1/1/2012 அன்னைக்கு கட்சி நிலத்தில் அண்ணனை பார்க்குறேன். பார்த்தோன்னே கட்சி வேலை சரியா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. ஆமாண்ணே, இளைஞர் பாசத்தில் இருக்கேனே அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றிய இளைஞர் பாசலே எங்கள் ஊரில் போயிருந்தேன். நீ மாணவ பாசம் தானே இருக்கணும், எப்படி இளைஞர் பாசத்தில் இருப்பேன் அப்படின்னு கேட்டார். அப்படியே அமைதியாக இருக்கேன். அதுக்கும் பிறகு 1/1/2012 அன்னைக்கு அண்ணனை பார்த்துட்டேன்.
பார்த்த பிறகு நான் அந்த சமயத்தில் கல்லூரியில் தான் இருக்கீங்க? கல்லூரியில் முதல் ஆண்டு விடுதலையில் இருக்கேன். ஒன்று பார்க்குறேன், ஜனவரி 25 மொழிப்போர் நாள் கூட்டம். இங்கே இது கடலூரில் சிதம்பரத்தில் நடக்குது. அதில் மாணவர் பாசறை தொடக்க விழா நிகழ்வு. அப்போ ஒரு நாள் அண்ணன் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி மாநில மாணவர் பாசறை பொறுப்போட்டால் செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. செய்கிறேன்னு முதல்ல சொல்ல ஒரு தயக்கம் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேனே அப்படின்னுக்கிறேன். செய்வியா செய்ய மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாரு. செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து மாணவ பாசறை தொடக்கங்களுக்கு கூப்பிட்றாங்க. நான் இப்போ வந்து விடுதலை இருக்கேன், இங்கே சென்னையில் விடுதலை இருக்கேன். விடுதலை வந்து விடுப்பு வாங்கணும். முதல்ல வந்து வார்டன்ட்ட வாங்கணும், அப்புறம் வந்து கச்சோடிட்ட வாங்கணும், அப்புறம் பிரின்சிபல்கிட்ட வாங்கணும். இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அதனால் நான் வந்து என்ன காரணம் சொல்லி இங்கேருந்து வெளில போகிறதுங்கிறப்ப வெளில இருந்தால் டப்புன்னு விடுப்பு போட்டலாம். ஆனால் காலேஜுக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் வாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், சீனியர்கிட்ட சொல்லி தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். உடனே சீனியர் வந்து குரலை மாற்றி கச்சோடிட்ட பேசுகிறாப்புல. பேசினோடனே வார்டன் வந்து வார்டன்ட்ட பேசுகிறாப்புல. எல்லா மாணவர்களும் சொல்கிற அதே காரணம். வார்டன் வந்து இது மாதிரி தாத்தாவுக்கு தான் சீரியஸாக இருக்காண்டா அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதுனா அவர் லீவ் கொடுத்துட்றாரு, விடுப்பு கழுவி கொடுத்துட்றாரு, லீவ் கழுவி கொடுத்துட்றாரு. அதை எடுத்துக்கிட்டு கச்சோடி ரூமுக்கு போகிறேன். கச்சோடி இல்லைன்னொன்னே அவர் பிரின்சிபால் ரூமில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு போனோடனே தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறேன். அப்படின்னோடனே அதான் லீவெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னாரு பிரின்சிபால். எனக்கு அப்படியே ஐயோ அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, வர சொல்லியிருக்காரு, போகலன்னா என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி விடமாட்டேங்கிறாங்களேன்னு அழுக வந்துருச்சு. அழுக வந்து கண்ணில் தண்ணி வந்து அப்படி நிற்கிது. அவர் பார்த்தோடனே தாத்தாவுக்கா அழுகுறான்னு வச்சுட்டு சரி போ. இல்லை, காதலியை பார்க்க போகிற இளைஞர்களுக்கு மத்தியில் கட்சி கூட்டத்துக்கு போகிறதுக்காக விடுமுறை கேட்டிருக்கீங்க. அது அண்ணாவை கூப்பிட்டோன்னே அப்போ போகாமல் என்ன பண்ணுறது, போயே தீரணுமாச்சே அப்படின்னு ஐயோன்னு ஒரு அதிர்ச்சியாகி நான் அழுக வந்து கண்ணில் தண்ணி நிற்கிது, 2 கண்ணில் தண்ணி நிற்கிது. உண்மையிலே தாத்தா அழுகுறான்னு நினச்சிட்டு அவர் விடுப்பு கொடுத்துட்டாரு. அப்புறம் அப்படி போனவுடனே சிதம்பரத்தில் வந்து நிகழ்வு நடக்குது. எனக்கு யாரையும் தெரியாது. அப்போ வந்து கடலி பண்ண வந்து எனக்கு தெரியும், சாகுலையாக இருந்தாங்க, சாகுலை எனக்கு தெரியும், என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்போ இருக்கிற சமயத்தை நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்புறம் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கூட்டத்தில் போய் துண்டறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் பாட்டுருக்கேன். மேடையில் வந்து ஏறினோடனே நான் பாட்டுன்னு இருக்கேன். அப்புறம் அன்புத்தரன் சொன்ன வந்து அப்போ கூப்பிட்டாரு, எங்கே இருக்க மேடைக்கிட்ட வா அப்படின்னு. அப்போ தான் முதல்ல மேடையில் இருந்து பார்த்தா கூட்டம் இப்போ இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் வந்து மாநில மாணவ பாசறை பொறுப்பாளர்களாக வந்து தேவான்னு அண்ணன் இறந்து போயிட்டாப்புல, சைலேந்தர், டைசன், அப்புறம் தனு, அப்புறம் தமிழில் அண்ணன் இருக்கார். இப்போ நான் கடைசியாக எல்லாரையும் அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு அண்ணன் என்னென்னா நல்லா எழுதுவான் அப்படின்னு இது பண்ணுறார். அப்போ அறிவித்த பிறகு நான் வந்து தொடர்ச்சியாக கட்சியில் நிகழ்வில் வந்து பயணிக்கிறேன். ஒரு உறுப்பினராக நான் பயணிக்கிறேன். மாநில பொறுப்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அறிவித்த பிறகு நான் யார்ட்டையும் மாநில பொறுப்பாளர் சொல்லலை, நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்போ சென்னை நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் போகிறப்ப கல்லூரியில் தான் இங்கே இருக்கீங்க. அப்போ வெளில வந்துட்டேன். அப்போ மொதல் ஆண்டு மட்டும்தான் அங்கே விடுதலை இருந்தேன். 2வது வெளில வந்துட்டேன். வெளில வந்ததுனால நமக்கு வசதியாக போச்சு, எல்லா கூட்டத்துக்கும் போகிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ இருக்கிறப்ப அந்த ஆண்டு 2012 இறுதியில் வந்து விடுதியில் தங்கியிருக்கீங்களா இல்லை நீங்கள் கட்சியில்? இல்லை அங்கே செங்குன்றத்தில் ஒரு விடுதி அறையில் தங்கியிருக்கோம். அறையில் நண்பர்களோட தங்கியிருக்கோம். அந்த ஆண்டு 2012 கடைசியில் டிசம்பர் 15 அண்ணன் அப்துல் ரஹ்மானோட வீரவணக்க கூட்டம். அதுக்காக திரும்ப கூடுற மாதிரி இருக்குது. இடையில் வந்து அண்ணன் என்னை மறந்துட்டாருன்னா என்னோடய முகத்தை மறந்துட்டார், அது தெரியலை. அப்போ நான் அண்ணன் பக்கத்தில் போய் அங்கே நிற்பேன். அண்ணனுக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஒரு கட்டத்தில் நான் நிகழ்வுக்கெல்லாம் போகிறப்ப நம்ம உண்மையிலேயே மாநில பொறுப்பாளர் தானா இல்லை நம்ம பிரம்மையாது அப்படிலாம் தோணும் நமக்கு. அதுக்கும் பிறகு டிசம்பரில் வந்து திரும்ப அந்த மாணவ பாசறை கூட்டத்துக்காக அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டோன்னா அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்கப்போ இடுமானம் வந்தானா அப்படிங்கிறாரு. நான் அப்புறம் அண்ணன் எழுந்திக்கிறேன். அப்போ தான் அண்ணனுக்கு பேர் தெரியுது, அண்ணனுக்கு முகம் அடையாளப்படலை. அந்த இதில் வந்து யாராவது ஒருத்தர் பேசணும் அப்படின்லாம் நம்ம தேவா அண்ணன், தமிழில் அண்ணன் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நானே வந்து நான் அண்ணனை பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னு என்ன வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவேன், நான் கழிவுறையிலேருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு கண்ணாடியை பார்த்து நான் சத்தமே வராமல் பேசி பார்க்குறப்ப சரி அன்றைக்கி பேசிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த கூட்டத்தில் பேசலாம் முடிவெடுக்கிறேன். முடிவெடுத்துட்டா கூட்டம் தொடங்க போகுது. 5 மணிலேருந்து ஒரு 10 தடவையாவது கழிவறைக்கு போயிட்டு வந்திருப்பேன். இப்போ நீ பதட்டம் உச்சத்தில் இருக்கு. முதல் மேடை அண்ணன் மணி பேச போகிறீங்க, அதனால் பதட்டம் உச்சத்தில் இருக்குது. ஒரு 10 தடவையாவது கழிவறைக்கு போயிருப்பேன். பேசாமல் இந்த கூட்டத்தில் இல்லாமல் இந்த கூட்டம் தள்ளி வச்சிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசு அலைமோது. அப்போ வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது, உச்சத்தில் இருக்குது. ஒரு வழியாக பேச கூப்பிட்றப்ப எங்கே நடக்குது கூட்டம்? அது வந்து அரியலூர் நடந்துச்சு. அரியலூர் நடந்துச்சு. முதல் ஆண்டு பெரம்பலூர், அடுத்த ஆண்டு அரியலூர் நடக்குது. அரியலூர் கூட்டத்தில் நான் ஒரு வழியாக பேசிடுறேன். பேசினோடனே அப்போ பாலச்சந்திரன் ஐயா இருந்தாங்க, மணிசன் அண்ணன் இருந்தார். மணிசன் அண்ணனுக்கு பேச்சாளர் தரத்துக்கு முடியே தெரியும், ஒரு பொறுப்பாளராக தெரியும். அவர் வந்து மணிசன் அண்ணன் பாலச்சந்திரன் ஐயாவும் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க.
ஆனால் பேசுகிறப்ப வந்து ஒளிவாங்கி அப்படி கீழே இறங்கியிருக்கு. அண்ணா அங்கேருந்து நடந்து வந்து அந்த ஒளிவாங்கி சரி பண்ணிட்டு போய் உட்காடுறாங்க. எனக்கு பல நாள் வந்து நடராத்திரில் நினச்சேன்னா தூக்கம். அப்போ மேடையில் வந்து இருக்கை போடுவாங்க, இருக்க போடுவாங்க. அப்போ அண்ணன் ஒளிவாங்கி கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனே இருந்துச்சு வந்து ஒளிவாங்கி சரி பண்ணிட்டு போகிறாரு. நடராத்திரில் நினச்சேன்னா தூக்கம் வராது, அண்ணனே இருந்துச்சு வந்து பண்ணுறாரு அப்படின்னு. அப்படி இருந்துச்சு. அது அப்படியே தான் அப்படி பேச்சாளராக அப்படி தொடங்கப்படுது. மேடையில் ஏதோ பேசிட்டேன், இதெல்லாம் பேசணுச்சா ஒரு பேசிட்டேன். அதுவும் அந்த நேரத்தில் வந்து ஒரு பதற்றத்தோட மேடையை பேசினா எப்படி பேசணும் அப்படி பேச்சு பதிவு பண்ணிட்டீங்க. பேசிட்டேன். அதுக்கும் பிறகு எங்கள் ஊரில் வந்து பெருக வாழ்ந்தாங்கிற ஊரில் பேச சொல்கிறாங்க. அங்கே என்ன பேசுறதுங்கிறது நமக்கு குழப்பம். நாங்கள் போய் அதுக்கும் பிறகான காலகட்டங்களில் எனக்கு கடல் நம்பிக்கை போயிடுது. ஏன் நம்பிக்கை போயிடுதுன்னா, விள மக்கள் சாகிறப்ப எந்த கடவுளும் வந்து காப்பாற்றலையே அப்படிங்கிறப்ப டெனிஸ் செல்லப்பாயோட ஒரு பாட்டு இருக்கும். இல்லாத கடவுள் இருக்குங்கிறான், இருக்கிற தலைவரை இல்லைங்கிறாங்கிற பாட்டு. அந்த பாட்டை போட்டு கேட்பேன். நீ இவ்வளவு மக்கள் சாகிறப்ப இந்த கடவுளும் காப்பாற்றலை, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டே இருப்பேன். அந்த கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வந்து அது கடவுள் மறுப்பாக போயிடுது. அதுக்கு மேலே கடவுள் நம்பிக்கை சுத்தமாக போயிடுது. அதனால் அந்த நேரத்தில் கடவுள் மறுப்புக்கு வந்துட்டதால் அந்த கூட்டத்தில் வந்து பெருகாழ்ந்தான் கூட்டத்தில் நான் முழுக்க வந்து கடல் மறுப்பை பேசி விட்டுறேன். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கூட்டம் எங்கன்னா புதுச்சேரியில் நினைக்கிறேன். புதுச்சேரியில் வந்து ஈழப்படுகொலைக்கு ஏதோ கண்ணன் தெரிவித்து ஏதோ ஒரு உண்ணாவிரத போராட்டம். அப்போ வந்து இப்போ 2013 காலகட்டம் அந்த 13 வந்துடுது. 13 வந்தது சேனல் 4 காணொலிகள் வழி வந்த. அப்போ பேராவூர் திலீபன் அவர்லாம் வந்தார். பாரதிச்சலம் ஐயா அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி விடுறாரு. ஏன் பதட்டப்படாமல் பேசு அப்படிங்கிறாரு. அந்த கூட்டத்தில் பேசுகிறேன். ஆனால் ஒரு தடுமாற்றமும் ஒரு பதற்றமும் ஏதோ ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கும் பிறகு நினச்சதை பேச முடியல. அப்போ இல்லை நமக்கு என்ன அப்போ வந்து என்னென்ன பேசுகிறது தெரியல. ஏதோ ஒரு வேகம் பேசிடணுங்கிற வேகம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஒரு தடுமாற்றம் இருக்குது, தயக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தேவானோட போகிறேன். தேவானை வந்து வழக்கறிஞராக இருந்தார் இல்லையா? தேவானை இல்லை, நான் சொல்லணும் அந்த நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார். என்னென்னா மாணவ பாசரில் அவர் இருக்கார், நான் இருக்கேன். அவர் என்ன நினைக்கலன்னா, மாணவ பாசரில் இவன் பேச்சாளராக மாறினா நம்மளை விட அவன் பேர் பெற்றுவான் அப்படின்னு அவன் நினைக்கல. அவர் வந்து இங்கே ஒரு கூட்டம், 2வது கூட்டம் நான் நினைக்கிறேன். எங்கன்னா தண்டையார்பேட்டில் கூட்டம். அந்த கூட்டத்தில் இது மாணவ பாச நிகழ்வு மாதிரி, இதை நீ பேசணும் அப்படின்னு அவர் என்ன பேச சொல்கிறார். மேடையில் வந்து நான் பேச தயக்கமாக இருக்கனே அப்படிங்கிறப்ப, ஏன் தயக்கப்படுற, அந்த போடியத்தை இருக்க பிடிச்சிக்க அப்படின்னு அவர் தேவானை வந்து அப்போ ஊக்கப்படுத்தார். அப்படி வந்து இறந்துட்டார் நினைக்கிறேன். இந்த கொரோனா சமயத்தில் இறந்துட்டாப்புல. அந்த தேவானை அப்போ ஊக்கப்படுத்தார். ஒரு தேவானும் நானும் போகிறப்ப அண்ணன் வந்து அலுவலக வாசலில் அந்த காரில் ஏற போகிறப்ப அண்ணன் வந்து திட்டுறாரு. என்ன திட்டுறாருன்னா, நம்ம மேடையில் பேச உனக்கு என்ன தயக்கம், இதான் அண்ணன் சொல்கிறார். வேற திட்டுறாருன்னா இதான் திட்டுறாரு, நம்ம மேடையில் பேச உனக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறாரு. அதுக்கும் பிறகு 2013 பல்லாவரத்தில் ஒரு பட்டினி போராட்டம், ஈழப்படுகொலை. மேடையில் பேச உங்களுக்கு தயக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நம்ப மாட்டாங்க. பல்லாவரத்தில் ஒரு பட்டினி போராட்டத்தில் வந்து நான் பேசுகிறேன். மாலை போட தான் பேசுகிறப்ப வந்து பாதையை திரடாதே உருவாக்கு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் சொன்னார். பாதை இல்லை என்று கலங்காதே, நீயே உருவாக்கிக்கொள் அப்படின்னு லெனின் சொன்னார்னு. அந்த லெனின் சொன்னதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு 2 நொடியோ 3 நொடியோ தாமதமாகுது. உடனே அண்ணன் எடுத்து கொடுத்து மேடலேருந்து இதை உடனே சொல்கிறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அப்படி அந்த கூட்டத்துலேருந்து ஓரளவு அதுக்கு பிறகு சென்னையில் அறியப்பட்டு அப்படியே போய் சென்னையில் தான் அதிகமான கூட்டங்களை கலந்து கொள்கிறீங்க. ஆமாம், சென்னையில் சென்னையில் வந்து அப்போ பேச்சாளர் குறைவாக இருந்த காலகட்டம். அப்போ நான் வந்தப்போ டப்புன்னு எல்லா கூட்டத்துக்கும் வந்து என்ன முதன்மை பேச்சாளர் ஒருத்திருப்பாங்க. அவர் ஜெயசில அண்ணனோ திலீப் அண்ணனோ இல்லை வந்து அன்புத்தரசன் அண்ணனோ யாராவது இருப்பாங்க. நான் வந்து இந்த 7லேருந்து 7:30 மணி 1/2 மணி நேரம் இருக்கும்ல, அந்த நேரத்தில் தொடக்க நிலையை ஏற்றி விடுவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி. ஆமாம், அதுவுமே ஏற்றி விடுவாங்க. அப்படி தான் வந்துச்சு. இது எல்லாமே பார்க்குறப்ப எல்லாமே ஒரு 2009ங்கிற ஆண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை புரட்டி பிடிச்சி, உங்களுக்கு எப்படி புரட்டி பிடிச்சோ அது மாதிரி எல்லாரையும் இந்த பக்கம் திருப்பி விட்டுச்சு. அப்படி வந்து ஒரு விபத்தாக வந்து இந்த பக்கம் திரும்பினது தான். அதில் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பேச்சாளராக மாறினதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் நம்ம பேச்சாளர் நினச்சி எனக்கு வியப்பார். நம்ம பேசுகிறோமா அப்படின்னு. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப வந்து எல்லாம் மேடையில் பேசுவாங்க, நான் கீழே குனிஞ்சிக்கிட்டு மண்ணை அப்படியே முட்டு குச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால் பேச்சாளரானதே வந்து விபத்தான், அண்ணனாக பார்த்து கற்றுக்கிட்டது தான். மற்றபடி நமக்கு அதை பற்றி பெருசாக ஒரு எதுவும் இல்லை. அது அரசியல்லையும் பெரிய பார்வையோ புரிதலோ எதுவுமே இருந்தது கிடையாது. ஈழப்படுகொலை சமயத்தில் நம்ம விடுதலை புலிகள்லாம் யார், தலைவர்னால் யார், தமிழீழங்கிற சொல்லக்கூட நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஒரு விபத்தாக அப்படியே திருப்பி போட்டுச்சு. முத்துக்குமார் அண்ணன் வந்து அன்னைக்கு ஒரு லட்சியத்துக்காக இறந்து போனார். அவர் என்ன நோக்கத்துக்காக இருந்தாரோ அதை நோக்கி நம்மளை திருப்பி விட்டார், எல்லாரையும் திருப்பி விட்டார். அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பேச்சாளர் என்பதை தாண்டி ஒரு எழுத்தாளராகவும் நீங்கள் இருக்கீங்க. இல்லை, எழுத்தாளர்னு சொன்னால் மனுஷன் என்ன திட்டுவார். இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் எழுத்தாளர் அப்படின்னா ஒரு நூல் வெளியிட்டிருக்கீங்க. அது இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கென்று ஒரு இதழை நீங்கள் வந்து
அதிகாரப்பூர்வமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அது நானும் ஒரு பங்களிப்பு, அதை நான் மட்டும்னு சொல்ல முடியாது, நானும் ஒரு பங்களிப்பு. அதில் வந்து மாதந்தோறும் விமலினின்னு ஒரு அண்ணி கட்டை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அண்ணன் மணிசந்தல் அவர்கள் கட்டை எழுதுவாங்க, செந்தில் அண்ணன் கட்டை எழுதுவாங்க. பல பேரோட பங்களிப்பு இருக்குது. அது நான் முதன்மையாக செய்திகளை எடுத்து தொகுத்து செய்கிறேன். இல்லை அது தொகுதிக்கான பணி உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை அது நல்லா, அது இதழ் வந்து உருவாக்குறது கொஞ்சம் என்னால் தான் காலதாமதம், இதழ் வந்து வெளில வர தாமதமாகுதுன்னா அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. ஏன்னா என்னால் தான் ஒவ்வொரு மாதமும் காலதாமதம் ஆகுது. அதில் வந்து இன்றைக்கும் அந்த புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் வந்து இன்றைக்கி வரைக்கும் பொருளாதார சிக்கலாக தான் இருக்குது. இப்போ கடைசியாக வரக்கூடிய இதில் கூட பொருளாதார சிக்கல் காரணமாக ஒரு மாதம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, வராமல் போயிடுச்சு அப்படின்னு தான் இருக்குது. 2013 வந்து மன்னார்குடியில் மாணவ பாச நிகழ்வு நடத்தினாங்க. அதில் அன்னைக்கு கட்சியில் இருந்த ஒரு பொறுப்பாளர் வந்து அந்த நாங்கள் மாணவர்கள் இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் கையேடு நடத்தினோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது சொன்னோன்னா அதை பார்த்த மாத்திரத்தில் கையேடு அப்படின்னா நம்ம ஏதாவது இப்போ பண்ணலாமே அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறதுனா அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல, அங்கே போய் அங்கேயே செய்திகளை சில ஈழங்குடித்தான செய்தி, பாரதிதாசனோட கவிதை, அப்புறம் நமக்கு ஆதரவான நாம் தமிழர் கட்சி ஏன் தேவை அப்படிங்கிற செய்தியெல்லாம் தொகுத்து ஒரு கையேடு மாதிரி அதை பிரிண்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டாப்லர் குத்தி நீங்களே தயார் பண்ணி அதுக்கு என்ன பேர் வச்சோன்னா புரட்சி முழக்கம் கருத்திலே கருவியாய் அப்படின்னு வச்சேன். அதை வந்து அம்பத்தூர் நடந்த கூட்டத்தில் வந்து தேவானன்ட்ட கொடுக்க சொல்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை அண்ணன்ட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே அண்ணன் அந்த புரட்சி முழக்கங்களை அடிச்சுட்டு தீயவற்றை தின்னும் அப்படின்னு அதை மாற்றி எழுதி கொடுத்தாரு. அது மாணவ பாசத்தில் இதெல்லாம் நடத்தணும்னு. அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அது இன்னும் பழைய பெருஞ்சத்தனார் காலத்து வடிவத்தில் இருக்குது, அதை வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு தலைமையிலே வடிவமைச்சாங்க. அதுக்கு பிறகு அது பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரு விகடன் கொண்டு வந்தால் வந்து ஒரு வருஷமாக நடத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விகடன் மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்து பேட்டியெல்லாம் எடுத்து திரைத்துறை சார்ந்த பேட்டி வெற்றிமாறனில் ஒரு தமிழ் எடுத்தீங்க. இல்லை நிறைய நடிகர்கள்லாம் எடுத்தீங்க. இனிகோ பிரபாகர்னு அண்ணன் இருக்கார்ல, அவர் அப்புறம் நடிகர் இவர் மாஸ்டர் மகேந்திரன், ஒரு 2-3 பேர்கிட்ட எடுத்து பேட்டி எடுத்து போட்டோம். அப்புறம் பூவுலகி சுந்தரராஜன் அப்படின்னு பேட்டி எடுத்து, அப்புறம் பாமையன் அப்படின்னு நிறைய பேர்ட்டு பேட்டி எடுத்து ஒரு நல்லா வந்துச்சு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு கெடு வாய்ப்புனா, இது அச்சூடகத்துக்கான காலமே கிடையாது. இருக்கக்கூடிய அச்சூடகத்தில் வந்து விகடனே வந்து 2-3 தான் மூடிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு விகடனில் வந்து ஒரு இது வந்துச்சு, புத்தகம் தனியாக வந்துச்சு, அதை சுட்டி விகடன், அதெல்லாம் நீங்கள் மூடிட்டாங்க. இது அச்சூடகத்துக்கான காலம் இல்லை, அதெல்லாம் நடத்த முடியல. அது அப்படியே நின்று போச்சு. இன்னமும் அதை அந்த இது இருக்குது. அப்போ அதுக்கும் பிறகு கட்சியோட இதழ் வந்து தொடக்கத்தில் தொடங்கி அப்படியே நின்று போச்சு. அப்புறம் வந்து அதை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம்னே மாணவ பாஸ் சார்பா, எங்கள் தேசம்னு ஆரம்பிச்சது. மாணவ பாஸ் சார்பா எடுத்து நடத்துகிறோம்னப்போ அப்போ எங்கள் தேசங்கிற பேர் இருந்துச்சு. வேணாடா சிரமப்படுவீங்க அப்படின்னாரு, நடத்துகிறோம்னே அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து அப்படி தொடங்கி தான் எங்கள் தேசங்கிற பேராக இருந்து அது புதியதொரு தேசம் செய்வோமா மாறி இருக்குது. மற்றபடி எழுத்தாளர் அப்படின்னா நான் முகநூலில் எழுதுகிற பழக்கம் உண்டு, ட்விட்டர் தளத்தில் எழுதுகிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் யோசிச்சுக்கிறப்ப இந்த தொடர்ச்சியான மேலே வைக்கக்கூடிய அவதூறுங்கிறது யார் பாஜகோட பிடிஎம்ங்கிறது தான். அப்போ அதே மையப்படுத்தி யார் பாஜகோட பிடிஎம்னு எழுதுவோம் அப்படின்னு எழுதி போன வருஷம் ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக அதுக்கு குறித்தான செய்திகள் தேடுறப்ப அதை கிடச்சது தான். அது நமக்கும் ஒரு தொகுப்பாக பயன்படும். நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம ஆளுக மற்றவங்களும் பார்க்குறப்ப கூடுதலாக அதை எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எழுந்த புத்தகம் தான். வேறு ஒன்றும் அது பெருசாக அது வந்து எழுத்தாளர்னு சொல்கிறதுல எனக்கு வந்து தயக்கம் இருக்குது. அதனால் நமக்கு வந்து எனக்கு இலக்கியம் பற்றியான எந்த அறிவும் கிடையாது. நான் ரொம்ப நாள் சார் நிவேகிதா வந்து ரொம்ப நாள் வந்து அவர் பெண் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பேர் சாருன்னு வரதுனால பெண் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சொந்த ஊர் இடுமாவனம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அவர் தெரியாது. அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார் இடுமாவனம். நான் வந்து அவர் பொம்பளை பிள்ளை இருக்கா தான் சாருன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது வேறு இருக்குது. ஆமாம். அதனால் எனக்கு இலக்கியத்தை பற்றியே பிடிச்சல அவ்வளோதான். நான் இலக்கியம் பற்றி பெருசாக எதுவும் படித்தது கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா, இலக்கியம் படிக்கிற நேரத்தில் இந்த அரசியலோ வரலாறோ மற்ற புத்தகங்களை படித்தா தெரிஞ்சுக்கலாம். இலக்கியங்கிறது எல்லாம் புனைவு தானே. புனைவை நம்ம மேடலையும் பேச முடியாது, விவாதத்துலையும் பயன்படுத்த முடியாது, எங்கேயும் பயன்படுத்த முடியாது. இப்போ பயன்படுத்த முடியாத எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஓட்டும். அதனால் அரசியல் தெளிவை வளர்த்துக்கொள்ள உங்களுடைய அரசியல் புரிதலுக்காக எந்த மாதிரியான புத்தகத்தை நீங்கள் படிப்பீங்க? நான் அவ்வளோ பெரிய வாசிப்பாளன் இல்லைங்கிற மனக்குறை எனக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய வாசிப்பாளன் நிறையா புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு நேரம் கிடச்சா கூட படிக்கணுங்கிற மனநிலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ கூடுமான அளவுக்கு என்னென்னா, ஒரு வேளை படிக்க முடியலன்னா, நம்ம படித்து உள்வாங்க முடியலன்னா கேள்வி ஞானம் படித்தவங்க வந்து சொல்லுவாங்கள்ல, அது எடுத்துக்கிறது, அதை தேடுறது,
அப்படியே பண்ணிக்கிறது தான். அதில் வந்து எனக்கு எப்பயுமே புத்தகங்கள்னால் அந்த திராவிட தரப்பு புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அதில் அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகத்தை வந்து யாரோ சொல்கிறப்ப இந்த புத்தகத்தை படித்தா திமுக காரங்களே இருக்க முடியாது அப்படின்னு எழுதியிருந்தார். திமுக காரங்களே இந்த திமுக இருக்க முடியாது, அந்தளவுக்கு அண்ணாவின் தமிழ் கனவு வந்து அப்படி இருக்குது, இதை படித்தா இன்றைக்கி திமுக இருக்க முடியாது, அண்ணாவோட கோட்பாடுக்கு முரணா இன்றைக்கி திமுக இருக்குங்கிற மாதிரி எழுதியிருந்தார். அப்போ நிறைய கண்டென்ட் இருக்கும்போதுடா அப்படின்ட்டு அதை வம்படியாக உட்காந்து படித்தேன். 800 பக்கமாக என்னமோ உண்மையிலே நிறைய செய்திகள் இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு புத்தகம் காட்சின்னா சமஸ் எழுதினேன் அண்ணாவின் தமிழ் கனவு. அப்புறம் கருணாநிதி குறித்து எழுதியிருந்தார், அதையும் படித்தேன். நமக்கு புத்தகம்னா அந்த பக்கம் புத்தகம் தெற்கிலிருந்து சூரியன் அந்த புத்தகம் தான் பிடிக்கும். பெரிய ஆழ்ந்த வாசிப்பாளம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் படித்து தேவைக்காக படிச்சுக்கிறது தான். நான் அந்த மாதிரி படிக்கணும், மற்றவங்க படிக்கிறத பார்த்தா எனக்கு இப்படி படிக்கிறாங்களே தம்பி அபூபக்கர் கூட எப்பயுமே கையில் புத்தகம் கைமா இருப்பேன், பார்க்குறப்ப நமக்கு பொறாமையாக இருக்கும், நமக்கு அப்படிலாம் தோண மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம அலைபேசி எல்லா நேரத்தையும் திங்கிற மாதிரி என் நேரத்தை தின்றது இல்லை, நான் அதையே பயன்படுத்தி இருந்துடுறேன். படிக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படுக்கிறப்ப சரி இன்றைக்கி விட்டுருவோம், இன்றைக்கி அலைபேசியை பார்த்துக்குவோம், நாளைக்கு படிச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறது தான். ஏதோ அதில் எப்பயாச்சும் நேரத்தில் வந்து படிக்கணும் வரி வந்து அப்படி படித்து தான் வண்டி ஓடிட்டுருக்கு. இல்லை கூச்ச சுபாவமான கார்த்தின்னு சொன்னீங்க, இன்னோவேட்டான கார்த்தின்னு சொன்னீங்க, சக மனிதர்களிருந்து விலகி இருக்கிற கார்த்தின்னு சொன்னீங்க, அதே போல் வந்து இந்தியை பற்றுக்கொண்ட கார்த்தின்னு சொன்னீங்க. அந்த கார்த்திக்கும் இப்போ இருக்கிற இடுமானம் கார்த்திக்கும் எந்த மாதிரியான வேறுபாட்டை அந்த கதாபாத்திரம் அப்படிப்பட்ட ஆளே அந்த கதை அந்த 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 குணாதிசயமே செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போயும் எழுத்து வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, கார்த்தி என்ன கோழி வந்தாலே கோழிக்கு பயந்துட்டு ஓடிடுவோம் அப்படின்னு. எல்லாம் நாய்க்கு பயப்படுவாங்க, நான் கோழிக்கே பயப்படுவேன். அப்படி வந்து அப்படி தான் இருந்திருக்கேன். அந்த குணாதிசயம் வந்து மொத்தமாக உடஞ்சி போச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப இலகிய மனசு, ரொம்ப மெல்லிய மனசு. இல்லை எது மாற்றிருச்சுன்னு நினைக்கிறேன். ஈழப்படுகொலை தாக்கம். நான் வந்து விடுப்பு தரல அப்படின்னு பாலிடெக்னிக்கில் விடுப்பு தரலன்னு அழுதுருக்கேன். ரொம்ப இலகிய மனசு. அப்போ வந்து நம்ம சைவத்துக்கே மாறிடுவோம், அசைவமே வேண்டாம். ஆனால் இன்றைக்கி வந்து சண்டைலாம் முதலாக போராடுது கார்த்தி தான். எனக்கு தெரியல அன்னைக்கே அந்த 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 மாதிரி குணாதிசயம் மொத்தமாக மாறிடுச்சு. ஈழப்படுகொலை அது லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சுல்ல, நம்ம எல்லாருமே அப்படி வந்தாள் தானே. அப்படி இருக்கப்போ எனக்கும் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ மக்கள் செத்து போயிட்டாங்க, நம்ம வேறு என்னடா இதை விட வாழ்க்கையில் இருக்குது, அவ்வளோ மக்கள் சாகிறப்ப நம்ம வேடிக்கை பார்த்து இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளும் அந்த படுகொலைக்கு ஒரு காரணமாக அமைச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி தான் இதை நோக்கி தள்ளிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குற்ற உணர்ச்சி அப்போ வந்து ஒரு ஆர்வக்கோளாறு தான், ரொம்ப ஆர்வக்கோளாறு தான் இருப்பேன். அப்போ அந்த சமயத்துல எல்லாம் ஒன்றும் பெரிய புரிதல் இருக்காது, நோக்கம் சரியாக இருக்கும், நான் ஆர்வக்கோளாறு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பக்குவப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2011 சமயத்தில், அந்த சமயத்தில் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பரப்புரையை கடுமையாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நானும் ஊரில் உள்ள ஒரு நண்பரும் ஒருத்தரும் பட்டுக்கோட்டை போயிட்டு வர்றோம், தூங்கிட்டு வர்றோம். இன்னொரு செய்தி சொல்லணும் என்னென்னா, அப்போ பாலிடெக்னிக் படிக்கிறப்ப நான் சைனா அலைபேசி வச்சுருப்பேன். அந்த அலைபேசி வச்சுருப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன், புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ஊருக்கு போக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நான் என்ன பண்ணுவேன், பட்டுக்கோட்டையில் ஏறின உடனே அலைபேசி எடுத்து ஈழப்பாட்டா போட ஆரம்பிச்சிருவேன். ஈழப்பாட்டா போட்டிருப்பேன், ஒட்டுமொத்த பேருந்து கேட்கும். அந்த ஊரை நெருங்குறோம்ல, சைனா சைடில் போட பக்கத்து பேருந்துக்கே கேட்கும். ஊரை நெருங்குறப்ப என்ன பண்ணுவேன், காங்கிரஸ் திட்டப்பட்டிருக்கு பாருங்க, மானங்கட்ட காங்கிரஸ். உங்கள் ஏரியா பயங்கர காங்கிரஸ். ஆமாம், மானங்கட்ட காங்கிரஸுங்க, இத்தாலி எருமையாடா ஊர்த்தாலி அடுத்ததாடா அப்படிங்கிற பாட்டு, அண்ணன் திட்டுறது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பேன். இது ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு முறை 2011 அந்த காலத்தில் தான் அந்த பாட்டெலாம் வெளியே. அந்த ஒவ்வொரு முறையும் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ஊருக்கு போகிறப்ப, கல்லூரிலேருந்து வர்றப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் பாட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். போட்டுக்கிறப்ப அதே மாதிரியும் ஒரு தடவை வந்து ஊமை தான் ஊரை கிடக்கும், பெருச்சாளி நட்டை கிடக்கும், அந்த மாதிரி பாட்டு. பட்டுக்கோட்டையிலேருந்து வர்றப்ப வந்து முத்துப்பேட்டையில் வந்து காங்கிரஸ்காரங்க ஏறுறாங்க, பேருந்தில் ஏறுறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி புரிதல் இல்லை. அன்றைக்கி காங்கிரஸ்காரங்க ஏறினோடனே எனக்கு எல்லாருமே ராஜபக்சே மாதிரி சோனியா காந்தி மாதிரியும் அவ்வளோ கோவம் வருது. காங்கிரஸ் துண்டை பார்த்தா கோவம் வருது. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், தூங்கிட்டு இருந்தேன். நான் எழுந்துச்சு அந்த பாட்டை பூரா வரிசையாக போடுறேன், தலைவர் பாட்டை போடுறேன். ஊரை நெருங்கிய சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன், அடுத்ததாக வந்து இந்த காங்கிரஸ் திட்டுற பாட்டை போடுறேன். மொத்த பேருக்கு காங்கிரஸ் உட்காந்துருக்காங்க, கட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கும் பிறகு சரியாக அவங்க எங்கள் நிறுத்தத்துக்கு நிறுத்தம் அவங்க வந்தவுடனே, யார் அந்த பையன் இறக்கு அவனை அப்படின்ட்டு என்னை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிடிச்சப்போ சட்டை கிழிஞ்சிருது, 2 நிமிஷம் அடிச்சிடறோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த சட்டை கிழிஞ்சது, சட்டை இல்லாமல் தான் அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்குறப்ப வந்து என்னோட வந்த நண்பர் வந்து போய் அவர் அடிச்சு வந்துடும்டா, யார் பண்ணால் அடிச்சு வந்துடும்டா அப்படின்னப்ப, இல்லை அடித்தா நம்ம திரும்ப கூட்டத்துக்கெல்லாம் போக முடியாது, இது பெரிய ஊரில் வந்து இதே பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லாமல் மறைச்சிடுவோம், போனால் போகுது அப்படின்ட்டு
நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தப்போ என்ன நீ போட்டு போன சட்டையை காணுமே தேடி தேடி பார்க்குறேனே அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. சட்டை இல்லை, சட்டை கிழிஞ்சிச்சு. சட்டை கிழிஞ்சிச்சு, அது கிழிஞ்சிச்சு. அப்போ ஒரு 18-19 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கும் பிறகு 2 நாள் கழிச்சு அப்படியே செய்தி வந்துச்சு, வீட்டுக்கு செய்தி வந்துருச்சு. வந்தவுடனே எப்படி அடிக்கலாம், என்ன தான் அடிக்கலாம் அப்படின்னு இது வந்தோடனே அப்புறம் அவங்க ஊருக்காரங்க தான், அவங்களும் ஊருக்காரங்க தான், பக்கத்து ஊருக்காங்க தான். அப்போ சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. நீ கட்சி அப்படின்னா நீ கட்சியோட போயிரு, அப்படி தான் வேணும்னா கட்சியோட போயிரு, நீ முதல்ல வீட்டில் இருக்கிற அந்த படத்தை படம் எடு அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டில் வந்து தலைவர் படம், அண்ணன் படம் எல்லாம் இருந்தால் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டேன். இப்போ நான் திரும்பி அதை பார்க்குறேன், அந்த காட்சியை பார்க்குறப்ப அப்பா மறைஞ்சு போனப்போ வந்து அண்ணன் படத்திறப்புக்கு வந்தாங்க. அண்ணன் படத்திறப்புக்கு வரணும்னு சொன்னது எங்கள் சித்தப்பா வந்து வேறு கட்சி இருக்கார். படத்திறப்புக்கு வரணும் அப்படின்னா அண்ணன் வருவாராடான்னு அவர் தான் கேட்டார். அண்ணன் வந்தப்போ வந்து அண்ணன் வந்து இருந்தீங்க கூட இருந்தீங்க, உடனடியாக கிளம்புற மாதிரி சொல்லிருந்துச்சு. அண்ணனை சாப்பிட்டு போகணுன்னு சாப்பிட்டு போகணும் அடம்பிடிச்சார், ரொம்ப வற்புறுத்தினார். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அரசியலை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கோ இல்லையோ அவன் வழியில் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. தொடக்கத்தில் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் தான். இப்போவே ஆத்தா தான் ஆத்தான்னா பாட்டி, அவங்க வளர்ப்பலாம் நான் வளர்ந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீ இப்படி பேசுறியே, வேக வேகமாக பேசுறியே, இவனை அது வண்டியில் இறக்கி விட்டு அடிச்சா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு இப்போயுமே அவங்க மனதில் இதுதான். அப்போ அவங்களுக்கு வந்து உலகம் சின்னது, ரொம்ப உலகம் சின்னது. தொடக்கத்தில் வந்து அவங்க ஏற்றுக்கலை, அதுக்கு பிறகு இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதில் வந்து எல்லாமே ஒரு அனுபவம், எல்லாமே ஒரு பாடம் படிப்பினேன். அன்னைக்கு 2009 2010 இருந்த அந்த வெறுமனே உணர்ச்சி கொந்தளிப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது இல்லை, உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்குது, ஆனால் அது வந்து செயலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமாக வழிமுறை நமக்கு தெரியுது. அன்னைக்கு மாதிரி வெறுமனே வந்து ஒரு ஆர்வக்குளராக இல்லை, ஆனால் நமக்கு பாதை பயணம், அதே அந்த இனமான கோபம், அதே வெறி எல்லாம் இருக்குது. இப்போ வேற ஒரு வடிவத்தில் நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பேருந்து போகாத ஊர்லேருந்து கிளம்பி வந்த கார்த்திக் இடுமோனம் கார்த்திக்காக வேதாரண்யம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இது நடக்கும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சதுண்டா? அண்ணன் 2016 வந்து கருணாநிதி எடுத்து நெல் அப்படின்னாங்க. கருணாநிதி எடுத்து திருவாரூர் நெல், இல்லை ஸ்டாலின் எடுத்து குளத்தூர் நெல் அப்படின்னு. எனக்கு எப்பயுமே பரப்புரையாளர் இருக்கிறது தான் பிடிக்கும். பரப்புரையாளர் இருக்கிறது எவ்வளவு நல்ல ஒரு ஒரு அலாதியானதுன்னு உங்களுக்கு அனுபவம், பெரிய உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து நான் வந்து அப்போ வயசு 25 வயசாக இருந்துச்சு, வயசு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்துட்டேன். இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டா அதுக்கு முதலாண்டான்னு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு வந்து வேதாரண்யம் தொகுதியில் வாய்மேடுங்கிற இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம், இலக்குனார் பொதுக்கூட்டம் முடிஞ்சு ராத்திரி பேருந்தில் வந்துகிட்டு இருக்கேன். வந்துருக்கப்போ அண்ணன்ட்டேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்பு விடுது. வந்தோடனே அண்ணன் என்னன்னா இது மாதிரி எங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ணன் இது மாதிரி இலக்குனார் கூட்டம்னே அப்படின்னா, கலந்தாய் கூட்டமா, இல்லை பொதுக்கூட்டம்னே அப்படி எப்படி இருந்துச்சு கூட்டம்னா, நல்லா இருந்துச்சுனே அப்படின்னேன். நீ இங்கே நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒரு நொடி அப்படி நான் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகி, அண்ணன் நான் பரப்புரையாளர் ஆகிறேனே அப்படிங்கிறேன். அண்ணன் அவனை திட்டுறாருன்னு, அதை நான் செய்கிறேன், நீ இதை செய் அப்படிங்கிறாரு. நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு அண்ணன்ட்ட நம்ம அதுக்கு மேலே மறுத்து பேச முடியாது. நான் உடனே அடுத்த நாள் அப்போவே மனுஷன் எனக்கு அடிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக என்ன சொகுசாக போய் பரப்புரையாளர் இருந்தல்ல, போய் வேட்பாளர் நின்று பாரு, சாயங்காலம் மட்டுமே பொதுக்கூட்டம் பேசிக்கிட்டு பகல் ஃபுல்லாக தூங்குவேன், ஜாலியாக இருந்தல்ல, போய் இப்போ வெயிலில் நின்று பாடுறா அப்படிங்கிற, இங்கே வன்மத்துக்கு கொட்டுறதுக்கு இதுவாக நேரம் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறேன். நில்றா அப்படிங்கிறாரு. பாக்கி அண்ணன் கேட்குறேன், அவர் நில்றா அப்படிங்கிறாரு. அதுக்கு மேலே எனக்கு இது விருப்பமாக இருக்கலாம், அண்ணன் ஒரு உத்தரவு போடுறாங்க, கட்டளை பிறப்பிக்கிறாங்கிறப்ப சரி செய்யணும் அப்படின்னு இறங்கினது தான். மற்றபடி அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, இது புதிய அனுபவமாக இருக்குது. ஏன்னா நம்ம மேடையில் கம்பீரமாக பேசலாம், ஆனால் கேட்டு நேரடியாக போகிறப்ப ரொம்ப பரிதாபமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அது இப்போ போய் மக்களை சந்திக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப பல பேர் வந்து அதை கோயில் நோட்டீஸ் கொண்டு வர்றாங்க போல இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் தேர்தல் அதுக்குள்ளே வந்துருச்சு, உள்ளாட்சியில் இருக்குமோ, வேட்பாளர் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் கடையில் உட்காந்துட்டு நினைக்கிறாங்க. சில பேர் முதலாளி இல்லைங்கிறாங்க, முதலாளி அவங்க தான், வசூல் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ கட்சிகள் தயாராகிடுச்சு, மக்கள் தயாராகலை. அது தயாராகிறப்ப நல்லாயிருக்கும். மற்ற அரசியல்னாலே வந்து அந்த தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மக்கள் வாக்கு 5 ஆண்டுகளாக அவங்க யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து வரப்போகிறது சட்டமன்ற தேர்தலா, பாராளுமன்ற தேர்தலா, உள்ளாட்சி தேர்தலா அப்படிங்கிற புரிதல் கூட அவங்களுக்கு இல்லை. இது இன்னொரு சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான அது. அந்த பேச்சாளராக மாறுறதுக்கு முன்னாடி நான் இங்கே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க சமயத்தில், கல்லூரியில் வந்து நான் போனவனே ஈழம் குறித்து எல்லார்ட்டையும் பேசுவேன், அவங்கள்ட்ட தெரியுமாங்கிறத பேசுவேன். நண்பன் ஒருத்தலாம் அந்தமான் நாடான்னு கேட்டான், அவனுக்கு தெரியலை அந்தமான் நாடா அப்படின்னு கேட்டான். அப்போ அது செய்தி பரவுது, இவனெல்லாம் இதை ஊற்றி பேசுவான் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு தடவை அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லேப் வருது. அப்போ அன்னைக்கு வந்து வந்த எங்கள் அந்த ஆசிரியை சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து நீ இப்போ இங்கிலீஷில் பேச வேண்டாம்,
தமிழ்ல கூட பேசினா போதும், முதல்ல இந்த ஸ்டேஜ் பேர் உடையணும், அப்போ முதல்ல முடி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் கோத்து உண்மைன்ட்டு என்ன கொத்து விட்டுறாங்க. நான் அப்போ மேடையில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. சரின்னு அங்கே முடி பேச சொல்கிறாங்க, முடி போய் பேசுகிறேன். பேசுகிறப்ப வந்து 40 நிமிஷம் பேசிடுவேன் இப்போ நினைக்கிறேன். 40 நிமிஷம் பேசியிருப்பேன். அப்போ கடல் மறுப்பு பேசுகிறேன். அப்போ இந்த ஃப்ரான்ஸ் தமிழ் வச்சுருக்காங்கல்ல, அப்போ முகநூல் பக்கத்தில் வந்து இந்த கடல் மறுப்பு பற்றி நிறைய அந்த மேற்கோள் கட்டுரைகள் எழுதுவாங்க, நிறைய மேற்கோள்லாம் போடுவாங்க. லெனினோடது, கார்ல் மார்க்ஸோடது அப்படின்னு நிறையா போடுவாங்க. அது எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு கடல் மறுப்பு பேசுகிறேன், கருணாநிதி துரோகி அப்படின்னு வகுப்பில் பேசுகிறேன். அது கூட்டத்தில் பேசுகிறேன். இது அந்த இடத்துல பேசிட்டேன். பேசின உடனே திரும்ப என்னன்னா அந்த இங்கிலீஷ் கம்யூனிஸ்ட் லேபோட அந்த செமஸ்டர் அப்போ வரும்ல, எக்ஸ்டர்னலில் வருவாங்கல்ல வெளிலேருந்து. அப்போ சொல்லுது, இப்போ நீ தமிழ்லாம் பேச முடியாது, நீ இங்கிலீஷ்லாம் பேசணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து இங்கிலீஷில் பேசணும். அப்போ எக்ஸ்டர்னல் வர்றப்ப எனக்கு என்ன தலைப்புங்கிறப்ப நானாக ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டேன், ஜெனோசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஜெனோசைட்டுங்கிறப்ப நமக்கு ஆங்கில புலமை பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் ஜெனோசைட்டுங்கிறப்ப அதை பற்றி என்ன பேசுங்கிறப்ப நான் ஒரு 4 வாக்கியமும் நம்ம தான் மொத்தமாகவே தயார் பண்ணிட்டு போனேன். இவ்வளோ தாண்டா அதை தயார் பண்ண போகிறேன் அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன பேசணும்னா அவங்களே சொல்லிடுவாங்க, இது எனக்கு போதும் அப்படின்னு. அப்படி அங்கே போய் அங்கே பேசுகிறேன். அந்த 4 வாக்கியத்தை மட்டும் மண்டையில் ஏற்றிட்டு போகிறேன். இனி 1990 ராஜீவ் காந்தி சென்ட் த ஆர்மி டு த ஸ்ரீலங்கா, கில்டு தமிழ் பீப்புள், ரேப்டு தமிழ் உமன்ஸ், ஸோ இஸ் கால்ட் ஏ இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு பேசுகிறேன். அடுத்து 2009 சோனியா காந்தி சென்ட் த இந்தியன் ஆர்மி ஹீவ் த வெப்பன்ஸ் ஃபண்ட்ஸ் டு த ஸ்ரீலங்கா, கில்டு 2 lakh தமிழ் பீப்புள், ஸோ இஸ் ஆல்சோ கால்ட் ஏ இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னோடனே அடுத்தது அதோட முடிஞ்சு கொண்டு போனது முடிஞ்சு மிஸ்டர் கருணாநிதி அப்படின்னேன். அது ஒன்றே சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்ட்டு அதோட உட்காந்துட்டு அது அந்த இடத்துல நினச்சதை பேசியாச்சு. நினச்சதை பேசிட்டேன். அது வந்து 2011 12 நினைக்கிறேன், 12 13 தான் அந்த காலகட்டம். அப்போ காங்கிரஸ் தான் மத்தியில் இருக்குது. அதனால் அது பண்ணிட்டாங்க. அது மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு விபத்தாக அந்த நேரத்தில் வந்தது. அனைவருடைய எதுவுமே திட்டமிட்டு வந்ததில்லை. இப்போ நீங்கள் வேட்பாளர் ஆகிட்டீங்க அப்படின்னோடனே உங்களுடைய ஆத்தா, அம்மாச்சி, அப்பாச்சியாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு? அத்தாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரியாது. அவங்க உலகம் இது கிடையாது. அதனால் அவங்க நான் வேட்பாளர் நிற்கிறதால கொஞ்சம் அதிகப்படியாக அங்கே போயிட்டு வருவேன். அதனால் வேட்பாளர் நிற்கிற விஷயம் தெரியும் தானே அவங்களுக்கு? வேட்பாளர் நிற்க தெரியும். அதனால் அது என்கிட்ட பெருசாக வெளிக்காட்டினா கிடையாது. அவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாருக்கும் வந்து ஏதோ அதாவது என்னென்னா ஊர் அறியப்பட்டதில்லை, இடுமானங்கிற ஊர் அறியப்பட்டதில்லை. நான் பேரோட இடுமானம் கார்த்தி அப்படின்னு வச்சுக்கிட்டதால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா எங்கள் அப்பா மேலே வந்து அப்போ நிறையா வருத்தங்கள் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு. அதனால் கார்த்திங்கிற பேர் வந்து இப்போ ஒரு தெருவில் வந்து 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. கார்த்தினா 5 பேர் இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு கார்த்திக் இருப்பாங்க. ஆமாம். அப்போ இருக்கிறப்ப நம்ம அப்பா பேர் வைக்காம பிடிக்கல எனக்கு, அதை என்ன வைக்கிறதுங்கிறப்ப சரி ஊர் பேரை வச்சுக்கும் அப்படின்ட்டு இடுமான கார்த்தி அப்படின்னு வச்சு அது அப்படியே இதாகிடுச்சு. அதுக்கு அவர் அப்பா மேலே வருத்தம் இருந்துச்சு காட்டுறதுக்குலாம், அதுக்கு மாதிரிலாம் அதெல்லாம் கரைஞ்சி போச்சு. அவர் மேலே அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதில் வந்து அப்படி வந்தது தான். அதனால் ஊரில் வந்து ஊருக்காரங்களுக்கு என்ன சந்தோஷம்னா இடுமானம்னா தெரியாது. இப்போ எந்த ஊருக்கு போனாலும் இடுமானம் அவ்வளோ தெரியுது. ஒன்று இடுமானம்னா கார்த்தியான்னு கேட்குறாங்க அப்படின்னு ஊருக்காரங்களுக்கு அது சந்தோஷம். நான் ஊரை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்துட்டீங்க. அப்போ ஊரில் நான் பேசுகிறப்ப கூட அவங்க வாக்கு கேட்குறப்ப நான் அந்த ஊருக்காக எதுவும் பண்ணதில்லை, ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கேன். பட்டுக்கோட்டையை தாண்டா எந்த ஊருன்னு கேட்டால் நம்ம ஊரை சொல்ல முத்துப்பட்டம்போம். இப்போ எந்த ஊருக்கு போனாலும் நம்ம வந்து இடுமானம்னு சொல்ல முடியுது அப்படின்னா அது மட்டும்தான் ஊருக்கு பண்ணியிருக்கேன், அதுக்காக ஓட்ட போடுங்க அப்படின்னா அதை சொல்லி ஓட்டு கேட்குறேன். அது ஊர் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷம்தான். என்கிட்ட பெருசாக காட்டினதில்லை, சொல்கிறது நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு தத்துவ பின்னணியை கொண்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க. இப்போ திராவிட தேசியவாதிகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னாலே ஒரு ஜோல்னா பை போட்டுக்கிட்டு ஒரு பழைய வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பாங்க. ஒரு ஜீன்ஸ் போட்ட, ஒரு மாடர்ன் டிஷர்ட் போட்ட ஒரு இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாகிருக்கு. தமிழ் தேசியம் குறித்த பார்வையும் மாறி இருக்குது. உங்களை பொறுத்தளவில் தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு சொல்லுவீங்க? உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி காப்பரன் ஆயுதம், இந்த இனத்தை வந்து வீழ்ந்த இனத்தை திரும்ப இழச் செய்யக்கூடிய ஒரு பேராயுதம் தமிழ் தேசியங்கிற கருத்தியல் தான். கடந்த காலத்தில் வந்து நம்ம திராவிடர் அப்படின்னு நம்பினோம். ஒரு 10 ஆண்டுக்கு முடி எனக்கு நினைவில் இருக்குது. 10 ஆண்டுக்கு முடி வந்து நாம் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 10 ஆண்டுக்கு முடி யார் சொன்னான்னா ஐயா சுபீரபாண்டியன் சொன்னார். இன்றைக்கி அதே ஐயா சுபீரபாண்டியனை பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, திராவிடம் என்பது இனமாக இருந்து கருத்தியலாக மறுவி விட்டது அப்படிங்கிறாரு.
அப்போ திராவிடம்னு இனம் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சது யாருன்னா நாம் தமிழர் கட்சி. பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார் வந்து தமிழன் சொன்னால் பார்ப்பனர்கள் வந்துடுவாங்க, நானும் தமிழர் வந்துடுவாங்க, அதாவது திராவிடன்னு சொல்லுனார். ஆனால் அதே பெரியாரை இவர் தமிழர் இல்லைன்னா எவர் தமிழர் அப்படின்னு கேட்க வச்சது வந்து நாம் தமிழர் கட்சி. அப்போ வந்து தமிழ் தேசியம் வந்து இன்றைக்கி சாதித்து காட்டிடுச்சு. இப்போ விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு ஏன் பேசுகிறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா இசங்களுக்குள்ளே சிக்க வேண்டாம், அதே சமயத்தில் தமிழ் தேசியங்கிற ஒன்றை வந்து பேசாமல் நம்ம கடந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால பொதுவாக அந்த வெற்றி பெற்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது போல வெற்றி பெற்றுகிற அந்த மக்களால் திரைத்துறையில் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு வைரமுத்து பிடிக்குமா, வாலி பிடிக்குமா, இப்போ வந்து இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா, ரஜினிகாந்த் பிடிக்குமா, கமலஹாசன் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, அப்படி மாதிரி கேட்குற மாதிரி. அப்போ 2 பேரும் 2 கண்கள்ங்கிற மாதிரி இவரும் அப்படி சொல்லிட்டாப்புல. அவர் தமிழ் தேசியங்கிற வார்த்தையை உச்சரிக்க காரணமும் காதல் மாதிரி உச்சரிக்க காரணமும் அண்ணன் சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான். அப்போ வந்து இன்றைக்கி வந்து தமிழர்னு பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிலையை உருவாக்குனது வந்து நாம் தமிழர் கட்சி தான், அது அண்ணன் சீமான் தான். அதில் வந்து உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து எஞ்சிருக்கக்கூடிய ஒரே காப்பாளன் வந்து தமிழ் தேசியங்கிற இந்த விடுதலை கருத்தியல் தான். அதில் வந்து கவியரசு கண்ணதாசன் வந்து காமராஜர் பற்றி சொல்கிறப்ப காலத்தின் கடைசி கருணைன்னார். அதே மாதிரி வரலாற்றின் கடைசி நம்பிக்கை இந்த தமிழ் தேசிய கருத்தியல், அதை சுமந்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அதை அப்படி தான் சொல்லணும். அரசியல்வாதிகள் அப்படின்னாலே வந்து சிறை அனுபவம் இருக்கும். இப்போ முன்னொரு காலத்தில் நாங்கள்லாம் சிறைக்கு போய் வந்து இந்த நாட்டுக்காக போராடணும், மக்களுக்காக போராடணும். இப்போ திமுகனா வந்து மிஸ்ஸாவை சொல்லுவாங்க. இப்போ மிஸ்ஸா அப்படிங்கிறது இன்றைக்கி குண்ட சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் குண்ட சட்டத்தை வந்து உங்கள் மேலே பாய்ச்சினாங்க 2018 காலகட்டத்தில். நம்மளை போன்ற கிராம பின்னிலேருந்து வந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த கைது சிறை அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சின்ன ஐயப்பாடு வந்து இயல்பில் இருக்கிறதான். ஏன்னா நமக்கு எந்த அரசியல் பாரம்பரியம் இல்லாத குடும்ப பின்னிலேருந்து வந்தவங்க நீங்கள். அப்படிங்கும்போது இந்த சிறை அனுபவம் வந்து முதல்ல கைது பண்ண போகிறாங்க, நம்ம மேலே வழக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? சிறைக்குள்ளே உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்கள் அளவுக்கு நான் ஒன்றும் அனுபவிக்கலை, உங்கள் அளவுக்கு நான் ஒன்றும் கஷ்டப்படலை, உங்கள் அளவுக்கு அவ்வளோ பெரிய அடக்குமுறை எனக்கு இல்லை. அது எனக்கு என்னென்னா, இந்த காவிரி போராட்ட வழக்கில் வந்து காவல்துறையை தாக்கியதா வழக்கு. அந்த சமயத்தில் வந்து எங்கன்னா மே 18 கந்தஞ்சாவடி ஒளியை பார்த்தா பயந்து ஓடுற கார்த்திக் தான் அன்றைக்கி வந்து காவலரை தாக்குறதா வழக்கு. மே 18 கந்தஞ்சாவடி பொதுக்கூட்டத்தில் வந்து அந்த சமயத்தில் காவல்துறை கைது பண்ண போகுது அப்படின்னு செய்தி கூட்டம் முடிஞ்சிட்டு கிளம்புற வேலையில் அந்த டைட்டில் பார்க் வாசலில் வச்சு இல்லை அங்கே முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கே அந்த காவல்துறை தாக்குனதாக சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உங்களுடைய காணொலி எடுத்து போட்டிருந்தார். அந்த நேரத்தில் காவல்துறை தாக்குனதா வழக்கு. அது வழக்குங்கிறத சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அது காவல்துறை தாக்குனதா வழக்கு. அது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ என்னையும் கைது பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த நேரத்தில் கைது பண்ணால் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் உடனடியாக ஆஜராக வேண்டாம் அப்படின்னு இருக்க சொல்கிறாங்க. அதனால் உடனடியாக ஆஜராகலை. நான் அப்போ தலைமுறையாக தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து இந்த தலைமுறை இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மாறி இந்தந்த ஊர் அந்தந்த ஊர் மாறுறப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஐயோ எப்படா சிறைக்கு போயிடலாம்னு ஆயிடுச்சு. இந்த ரொம்ப மன அழுத்தம் ஆயிடுச்சு தனிமையில் அப்படி தலைமுறை இருக்கிற மாதிரி. அப்போ வந்து சிறைக்கு போயிடலாம். எனக்கு சிறைக்கு போகிறதுல வந்து எப்படின்னா, நம்ம ஆளுங்க சிறைக்கு போயிட்டு வந்தவங்கலாம் சொல்லுவாங்க, சிறையை பற்றி சொல்லுவாங்க. அப்போ வந்து சிறைக்கு போனவங்கலாம் ஒரு ஏதோ கொண்டாடப்பட்டாங்க ஒரு பெரிய தியாகம் பண்ண மாதிரி, சிறை வாசலை வரவேற்கிறது அப்படின்னு. அப்போ நம்மளும் சிறைக்கு போய் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்துச்சு. அப்போ அதில் நம்ம பேசி நம்ம மேலே வழக்கு போட்டது, நீங்கள் பேசி நம்ம மேலே வழக்கு வாங்கியிருக்கீங்க, நான் பேசி அவங்க இன்னும் அந்த காலகட்டத்தில் பெருசாக பேசினதெல்லாம் கண்டுக்கலை. நீங்கள் கூட ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஈரோட்டில் நினைக்கிறேன், ஈரோட்லையா எங்கேயோ ஒரு இது பட்னி போராட்டத்தில் நீங்கள் பேசுகிறப்ப நானும் என் தம்பி விமானம் கடத்தி தான் நாங்கள் வழக்கே வாங்காமல் தப்பிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் உயிருக்கு ஆபத்துனா நாங்கள் கடலில் கூட விட முடியாது, கடல் மேலே ஓடுது. திருச்சியில் பட்டிமன்றம் தான் இது இல்லைண்ணே, இது ஈரோட்டில் ஒரு பட்னி போராட்டம், ஈரோட்டில் பட்னி போராட்டத்தை பேசுனீங்க. அதுக்கு பிறகு தான் அந்த வழக்கு. அப்புறம் எனக்கு ஒரு மன அழுத்தம் ஆகிடுது. அழுத்தம்னா அண்ணன் நான் எப்படியாவது என்னை ஆஜர்படுத்திடுங்க, என்னால் இருக்க முடியல, நான் இப்போ சிறைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி மே 18 கூட்டம் முடியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மே 18 கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து காவல்துறை கைது பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தயாராக இருந்தேன், சரி போயிடுவோம் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் வந்து உள்ளே அந்த காலில் வந்த உடனே வந்து உளவுத்துறை பார்க்குது, காவல்துறை பார்க்குன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் முடிஞ்ச பிறகு வந்து கச்சல் விலக வண்டியில் வந்து ஏறி போகிறப்ப டைட்டில் பார்க் வாசலில் வச்சு சுற்றி வச்சு கைது பண்ணுறாங்க. கைது பண்ண பிறகு அவங்க ரொம்ப கண்ணியமாக நடத்துனாங்க. ஒருத்தர் 2 பேரை தான் கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க, மற்றபடி எல்லாருமே வந்து கனிவாகவும் கண்ணியமாக தான் பேசினாங்க. அப்படி கை சீட்டு செய்யப்பட்டு எனக்கு அது ஒரு 4 முழுக்க குறைச்சிருந்தாங்க, ஒரு 4 முழுக்க குறைச்சிருந்தாங்க. எனக்கு வந்து காவல் நிலையத்தில் நம்ம ஆளுங்க இங்கே ஒரு இடத்துல எங்கே தேடி இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு 4 முழுக்க ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்.
எனக்கு வந்து சிறைக்கு போகிறதுக்கு வந்து ஆர்வமாக தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து அடுத்த நாள் வந்து அந்த அந்த மருத்துவ சோதனை முடிஞ்சு சிறைக்குள்ளே வந்து கொண்டு போகிறாங்க. புழல் சிறைக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற வரைக்குமே நம்ம சிறைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மென்ட் உங்களுக்கு பார்க்கணும்னா 2 இதுதான். அப்போ வந்து இது விசாரணை சிறை தான். விசாரணை சிறைக்கு கொண்டு போகிறாங்க. புழல் 2 தான் கொண்டு போகிறாங்க. விசாரணை சிறைக்கு கொண்டு போகிறாங்க. நான் சிறைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்வில் போகிறேன். அது எங்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா, உள்ளே போன உடனே அந்த சோதனை பண்ணுவாங்கள்ல, உடையெல்லாம் கழட்ட சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி அந்த சிறைக்கு போகிறாங்கிறது தெரில, நம்ம கம்பீரமாக போகிற இடத்துல அந்த இடத்துல சோதனை பண்ணுறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடம் தினைக்கும் இந்த உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த காலையில் உட்கார சொல்லுவாங்க. இப்போ 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய அறை அப்படின்னா நம்ம கையை கட்டினா போதும். 20 பேர் இருக்கிறப்ப நம்ம எல்லாம் உட்காரணும். அந்த இடத்துல கொஞ்சம் கூணி கொடுக்குற மாதிரி அந்த சூழல் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் நான் உள்ளே போனவொடனே நம்ம விடுதலைங்கிற ஒன்றும் யோசிக்கலை. அது நம்ம கேட்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஆனால் காவலரை தாக்கின வழக்குங்கிறதால குண்டாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போடலாம்னு நம்ம ஆடு வந்து மனு பத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து குண்டாசு அந்த சமயத்தில் என்னென்னா, குண்டாசு போட்டவங்க எல்லாரையும் கொண்ட விசாரணை சிறையிலேருந்து தண்டனை சிறைக்கு இந்த பக்கம் மாற்றினாங்க. குண்டாசு போட்டவங்க பூரா மாற்றினாங்க. குண்டாசு வந்து முன்னாடி அந்த புழல் 1க்கு மாற்றிடுவாங்க. அப்போ நாங்கள் போன பிறகு அங்கே குண்டாசு வந்தவங்களாம் அங்கே இந்த பக்கம் மாற்றப்படுறாங்க. மாற்றப்படுற வேலையில் ஒரு நாள் திடீர்னு அது ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் மறந்து போச்சு எனக்கு. R6 நினைக்கிறேன். R6ன்னு ஏதோ பேர் சொல்லி அங்கே கூப்பிட்றாங்க. அப்படின்னா பார்க்க இங்கே உள்ளவங்களாம் உனக்கு ரிவிஷன், அது பேர் வந்து ரிவிஷன் அங்கே. ஆமாம், இன்னொரு செய்தி சொல்லணும். அங்கே அந்த கைது பண்ணது சனிக்கிழமை நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல்ல போய் மதியம் சாப்பிட்றேன். என்னென்னா அப்போ வந்து அன்னைக்கு கறிக்குழம்பு, ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு இருக்கும்ல, சோறு வந்து சோறை போட்டு அந்த கறியை போட்டு பிசைஞ்சு வாயில் வைக்கிறேன். அந்த வேலையை வாயில் வைக்க முடியல, சாப்பிட முடியல. எனக்கு பயமாகிடுச்சு, கறிக்குழம்பே இறங்க மாட்டேது, நாளைக்கு சாம்பார் ஊற்றினா அப்புறம் இறங்கும்னு. அந்த ஒரு வேலை மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கும் பிறகு அந்த சமயத்தில் கறிக்குழம்புங்கிற வார்த்தை நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே ஜெயிலில் கறிக்குழம்பு எப்படி இருக்கு? அப்புறம் பிசிபி சாப்பாடுங்க தான் அவ்வளோ சமாளிச்சாச்சு. அப்புறம் கடைசியாக வந்து அந்த ஒரு ரசம் அதெல்லாமே நமக்கு தேவைப்படுறமா தெரிஞ்சிச்சு ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி அந்த சொன்னது மாதிரி புழல் 1க்கு இந்த பக்கம் மாற்றுறாங்க எல்லாரையும். மாற்றுற சமயத்தில் குண்டாசு போட்டால் நம்மளே மாற்றிடுவாங்க. அந்த பக்கம் போனால் பயாசண்ணா இருக்கார், அறிவண்ணா இருக்கார், அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அந்த R6லேயும் கூப்பிட்ட உடனே இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எழுதிட்டுருக்குறாங்க. என்னோட 2 பையன் அங்கே நிற்கிறப்ப 2 பசங்க நிற்கிறப்ப வந்து மிஸ்ஸா புதுசாக வாங்குறீங்களா அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸானா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ துணியை கையில் எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க. துணியை எடுத்துகிட்டு அப்படியே கையில் கட்டிக்கிட்டு அப்படியே அங்கே போகிறப்ப வேல்முருகன் தான் நினைக்கிறேன். வேல்முருகனை பார்த்துட்டு வைகோ அப்படியே இதாகி போகிறாப்புல. அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான், வேல்முருகன் உள்ளதாக இருக்கார். அப்போ உள்ள இருந்தார். அவர் குண்டாஸ் போட்டிருக்காங்களா? குண்டாஸில் ஏதோ வழக்கில் இருந்தாப்புல நினைக்கிறேன். அப்போ வந்து போகிறப்ப வந்து எனக்கு ஒரு ஆர்வ மிகுதியில் வந்து பயாசனா அறிவண்ணன் அது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்குது. அங்கே விஜிலன்ஸே யாரோ ஒருத்தர் நிற்கிறாப்புல. அங்கிட்டு போனால் பயாசனா அறிவண்ணை பார்க்க முடியுமான்னு ஆர்வக்குள்ளால் கேட்ட உடனே அவர் வந்து உடனே என்ன சொல்கிறாருன்னா, சிலோன்காரனோட உனக்கான தொடர்புங்கிறாரு. ஐயோ தேவையில்லாமல் கட்டம் போல இருக்கே அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்ப மாற்றி அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நிற்கிறேன். அங்கே திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்துலேயும் வந்திருக்காங்க. 2 பேர் வந்து நிற்கிறாங்க. எனக்கு பார்த்த மாதிரி இருக்கும், யாருன்னு டப்புன்னு ஞாபகத்துக்கு வரல. நான் எட்டி பார்க்குறேன், உள்ளே போகிறதுக்கு எட்டி பார்க்குறேன். உள்ளாண்டா போகிறேன், என்னடா அவசரம் அப்படின்னு. அவர்கிட்டையும் போய் பயாசனா அறிவண்ணை பார்க்க முடியுமா அப்படி கேட்டுறேன். அவர் பைத்தியக்காரா முடிச்சுட்டு போய் வேலையை பாடுறா, இது முடிச்சுட்டு வெளில போய் வேலையை பாடுறா அப்படின்னு திட்டுறாப்புல. அதுக்கும் பிறகு உள்ளே போகிறேன். உள்ளே போய் அங்கே அந்த ஒட்டுமொத்த அந்த குவாரண்டைன் பிளாக்கும்பாங்கள்ல, குவாரண்டைன் பிளாக்கில் வந்து ஒவ்வொருத்தராக உள்ளே வர்றாங்க. சிறைக்குள்ளே யார் வந்தாலும் அங்கே வச்சுட்டு தான் எங்களுக்கு வந்து அங்கே தண்டனை சிறையில் வந்து குவாரண்டைன் பிளாக்கில் தான் எல்லாருமே அடைச்சி வச்சுருந்தாங்க. எல்லாரும் அடைச்சி வச்சுருந்தாங்க. உள்ளே ஒருத்தராக போகிறாங்க. உள்ளே போகிறப்ப வந்து போலீஸ் ஒரு அடி அடிச்சிருக்காரு. நான் போனோன்னா என்ன வழக்குங்கிற காவிரி போராட்டம் வழக்கணும்னு அடிக்காமல் விட்டுறாரு. உள்ளே போனால் ஒரு 2 பிளாக்கில் முழுக்க எல்லாருமே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா குற்றஞ்சாட்டப்பட்டவங்க குற்றவாளிகள்லாம் அங்கே தான் இருக்காங்க. அப்போ வந்து என்னோட வந்தவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த அறையில் இருக்கான், இங்கே விடுங்க, இந்த பிளாக்கில் விடுங்க, இந்த இதில் விடுங்கிறாங்க. எனக்கு ஒருத்தரும் தெரியாது. அப்போ நான் போகிறப்ப அந்த கடந்து போகிறப்ப இங்கே 2 நாள் பழக்கமாகி இங்கே மாறின ஒரு ஆள் இருக்கான், ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கேன். அவன் பார்த்துட்டு அதிர்ச்சாங்க, என்னன்னா நீங்கள் உங்கள் மேலே குண்டாசா அப்படின்னு. ஏன்னா இங்கே விட்டுருங்க அப்படிங்கிறேன். எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, இல்லை சேர்த்துக்க முடியாது, இடம் இல்லைன்னு உள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க. எனக்கு யாரையும் தெரியாதுன்னொடனே அப்புறம் அங்கே சேர்த்துக்கிறாங்க. அங்கே படுக்க இடம் இல்லை, ரொம்ப படுக்க இடம் இல்லை, செருப்பு ஓரமாக ஒதுக்கி போட்டு என்னை படுத்துக்கங்கிறாங்க. அப்புறம் அந்த இடம் இல்லாமல் இந்த இடத்துல படுக்க சொன்னாங்க. நான் என்னென்னு சிறைக்கு போனப்போ எனக்கு இந்த சிறையை பற்றி ஒன்றும் பெருசாக யோசனை இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன ஆத்தா ஊரில் அதை நினச்சா கலை இருந்துச்சு. நம்ம நினப்பில் ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அதே மண்டையில் ஓடி இருந்துச்சு.
நான் 3 மணிக்கெல்லாம் எனக்கு முழிப்பு வந்துருச்சு. 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. முழிச்சு பார்க்குறேன். காலையில் குண்டாஸ் போட்டவுடனே காலைல விடிஞ்ச உடனே காலைல எழுந்திக்கிறேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலில் உட்காந்துருக்கேன். எல்லோரும் கொஞ்சம் பேப்பர் படிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த சமயத்தில் வாசலில் ஒரு காவலர் நிற்கிறாரு. காவலர் நிற்கிறப்ப அங்கேருந்து உட்காந்துருக்கப்ப இங்கே கார்த்தி யார் அப்படின்னு காவலர் கேட்குறாரு. நான் எழுந்திரிச்சு பார்த்த உடனே அந்த கதவு இருக்குது, மேலே இவ்வளோ பெரிய ஓட்ட மாதிரி இருக்குது. அது 2 கண்ணு மட்டும் அதில் தெரியுது. அப்படி பார்க்குறப்ப அந்த கண்ணை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி நமக்கு தெரிஞ்ச கண்ணு அப்படின்ட்டு நான் ஒரு மாதிரி இதை உணர்ச்சி பட ஆரம்பிக்கிறேன். கதவை திறந்தா பயாசன் அப்படி எழுதி நிற்கிறாரு. எனக்கு அது வரைக்குமே நான் ஒன்றும் சரியில்லை. அவரை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அழுதேன் அப்படின்னு எனக்கு தெரில. அது சிறை பயம் அப்படின்னு இல்லை, அந்த இடத்துல அவரை பார்த்தோன்னே நமக்கு யாருமே இல்லை, பயாசன் இருக்கார் அப்படின்னு. இது நீங்கள் சிறைக்கு போய் சரியாக எத்தனாவது நாள்? 15 நாளைக்கு மேலே இருக்கும். அதுக்கு பிறகு அங்கேருந்து அறிவண்ணன் வாக்கிங் போகிறார். வெள்ளை சட்டை வெள்ளை பனியெல்லாம் போட்டு அங்கேருந்து ஷூ போட்டு வாக்கிங் வந்துட்டுருக்காரு. அங்கேருந்து நம்ம பார்த்துருக்கோமா பேசியிருக்கோமா அப்படின்னாரு. அண்ணனோட ஒரு வந்திருக்கேனே, வேலூருக்கு வந்திருக்கேனே அப்படிங்கிறேன். உடனே அவர் வராரு. தூரத்தில் ஒரு அண்டா தூக்கிட்டு நம்ம ஜெயக்குமார் அண்ணன் போயிட்டுருக்கிறப்ப அவர் இவர் இங்கேருந்து கூப்பிட்றாரு, திட்டுறாரு. இவங்க செல்லமாக ஏதோ அறிவண்ணா அவரை திட்டுறாரு. அப்புறம் அப்படி இருந்தாங்க. அப்படி அறிவண்ணன் பயாசனாக இருந்தாங்க. பயாசண்ணா உண்மையிலேயே நான் அந்த சிறையில் ஒன்றுமே கிடையாது. இந்த குண்டாசு போட்டு இந்த பக்கம் மாற்றலைன்னா அது ஒன்றுமே கிடையாது. அந்த குண்டாசு போட்டு இந்த பக்கம் மாற்றினதுனால எனக்கு அது பெரிய ஒரு வர மாதிரி, ஒரு பேர் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னென்னா கொஞ்சம் அவங்க விட்டதுனால நான் அறிவண்ணை அறைக்கு போவேன். அறிவண்ணை எல்லாம் உட்காந்துருப்பேன். பயாசனா ஹெச்எஸ் பிளாக்ல இருக்காங்க. அவங்க கச்சஸ் பிளாக்ல இருப்பாங்க. என்ன கொஞ்சம் விட்டுட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதுலாம் விட்டுட்டாங்க. பயாசனா அப்படி பார்த்துக்கிட்டாங்க. பகல் நேரங்களில் அவங்க கூட போய் பேசிட்டு வருவேன். போவேன், அங்கே போய் உட்காந்துருப்பேன். போனவுடனே பயாசனை போனவுடனே இதை சாப்பிடு, இதை குடி, இதை பண்ணு அப்படின்னு. அவரோட பிள்ளை பயாசனோட புள்ள இருந்தால் கூட அப்படி அவர் பார்த்துக்கு வரான்னு தெரில. நான் அவ்வளவு பார்த்துக்கிட்டாரு. அப்படி இது பண்ணார். மாலை நேரம்னா அங்கே தனியாக அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த சிறையில் அவங்க தான் ராஜா. சிங்கம் சொல்லலாம். அவங்க டானு மாதிரி அவங்க தான் இந்தியாவிலே பெரிய வழக்கு அந்த வழக்கு தானே. ஆமாம். அவர் அறைக்கு போனால் பயாசனை காவல்துறை துன்புறுத்தினதில் அவரால் தரையில் சாப்பிட முடியாது. கஷ்டப்படுவார். அவர் நாற்காலிலேயோ இல்லை அந்த கட்டில் மாதிரி இருக்கும், அந்த உட்காந்து சாப்பிடுவார். ஆனால் எனக்காக தரையில் உட்காந்து சாப்பிட்றப்ப சாப்பாடு கூட வச்சு அன்னைக்கா கூட சாப்பிட்றா அப்படின்னு சாப்பாடு வைப்பார். ஏதாவது குடிக்கிற மாதிரி ஏதாவது வச்சுருந்தாருன்னா குடிட்டாம்பார். அவ்வளவு அதாவது அந்த பேரன்புக்கு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளவு அன்பாக பயாசனாக இருந்தார். எனக்கு அதில் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் அந்த வழக்கில் நான் உள்ளே போனதுக்கு நான் பெருமிதம் கொண்டேன். திரும்ப நான் விடுதலையான பிறகு என்னோடய அலைபேசி, கை கடிகாரம் இதெல்லாம் காவல் நிலையத்தில் இருந்துச்சு. அங்கே போனோன்னே அங்கே ஒரு எஸ்ஐ ஏதோ அங்கே காவலர்கிட்ட கேட்டிங்களாம்ல, யாரையோ பார்க்கணும் கேட்டிங்களா, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டவுடனே நான் சொன்னேன், கோடி கும்பிடு, குண்டாசு போடுறது ரொம்ப நன்றி. அன்றைக்கி அமைதியாக இருந்தீங்க, சில இடத்துல பாஷாவாக இருக்கணும், இடத்துல மாணிக்கமாக இருக்கணும், நான் மாணிக்கமாக இருந்தேன் அப்படின்னு. அதில் குண்டாஸில் மொத்தம் 40 நாள், குண்டாஸில் 40 நாள், ஒட்டு மொத்தமாக 60 நாள் என்னமோ தான். உங்கள் அறிவுரை கழகத்திலே உங்கள் அளவுக்கு எனக்கு ஆகலை. அதனால் டப்புன்னு உடஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு அரசே போட்ட வழக்குங்கிறதுனால ரத்து பண்ணலை. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கவனிக்கப்படுறதெல்லாம் கிடையாது. 10 போட்டதுனால டப்புன்னு உடஞ்சிருச்சு. அந்த குண்டாசு உடஞ்சிங்கிறப்ப என்னென்னா பயாசனை அறைக்கு போவேன், அங்கே உட்காந்துருப்பேன், பயாசனோட இருப்பேன். அறிவண்ணன் பக்கத்தில் அறைக்கு போவேன், இந்த பக்கம் ஜெயக்குமார் அண்ணன் இருப்பார், அங்கே போவேன். அப்படி இருந்துச்சு. இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே கொலை பண்ணிவிட்டாங்க. நாங்கள் இருந்த பிளாக்லேயே கொலையை பண்ணிவிட்டாங்க. உள்ளுக்குள்ளே கொலை நடந்துச்சு. பேர் ஏதோ பாக்ஸர் முரளி அப்படின்னு, பாக்ஸர் முரளியை கொலை பண்ணிட்டாங்க, உள்ளே கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் இலகுவாக போயிட்டு வர விட்டவங்க இருக பிடிச்சிட்டாங்க. அப்போ சொல்ல போனால் அந்த சிறையில் ஐயா தடா ரஹீம் இருந்தாங்க. நீங்கள் இருக்கும்போது? ஆமாம். அவர் குண்டாஸ் வழக்கில் இருந்தாங்க. ஐயா ரஹீமு. எனக்கு 2 அறை தள்ளி, 2 செல்லு தள்ளி தடா ரஹீம் ஐயா. நீங்கள் உள்ளே பார்த்தீங்களா அவரை? இங்கேருந்து கண் பார்வையற்ற தூரத்தில் இருப்பாங்க. நான் காலையில் எழுந்துச்சு பல் விளக்கணும் இல்லையா ஐயாவோட அறைக்கு போய் அவர் செய்தித்தாள் இருக்கும், அங்கே படிப்போம். அவரோட அந்த மொத்த இதிலே அரசியல் பேச முடியும்னா தடா ரஹீம் ஐயாவோட மட்டும் தான் பேச முடியும். ஐயா ரஹீம் ஐயாவோட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது, அவர் அந்த செய்தித்தாள் படிக்கிறது, அப்படி தான். அவர் மட்டும் தான் இது தெரிஞ்ச முகம். அங்கே அதுவும் பயாசன ரஹீம் ஐயாவை அறிமுகப்படுத்தி விட்டார். இதில் 40 நாள் இருந்தால் அப்புறம் குண்டாசு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே சிறை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட சிறை வாழ்க்கை தான். உண்மையிலே அதாவது குண்டாசு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே நான் அதுக்கு பிறகு உடஞ்ச உடனே திரும்ப அந்த பக்கம் பயாசனை பார்க்க போக முடியாது. அந்த சமயத்தில் கொலைக்கு பிறகு போக முடியாது. பயாசனை பார்த்துட்டு போவார், தினைக்கும் பார்த்துட்டு போவார், சாப்பாடு கொடுப்பார், நடைப்பயிற்சி பண்ணுறாங்க பாரு, தூங்கினா திட்டுவார், எல்லாம் பண்ணுவார். அவருக்கு அப்போ கடைசியில் குண்டாசு உடஞ்ச பிறகு நான் போகிறேன், கடைசியாக ஒரு தடவை பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு போகிறப்ப அங்கே பயாசனை அங்கே போயிருந்தார். அங்கே பயாசனை பார்க்க போகிறேன்.
பாயாசனை பார்க்க போனால் நான் ஒவ்வொன்று அழுகுறேன், உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழுகுறேன். ரொம்ப எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப உணர்ச்சி விட்டு அவரை விட்டு போகிறோம், விடுதலை அதெல்லாம் தெரியல. அவர் பார்த்து அவர் போகிறோங்கிறப்ப ரொம்ப அழுகாச்சு, அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு பயாசன்னு சொல்லி ஒன்றே சொன்னேன் பயாசன்ட்ட, நம்ம இனம் வந்து ஒட்டுமொத்த இனமும் வந்து கொண்டளிக்கப்பட்டுச்சு. நம்ம மாவீர தெய்வங்கள் வந்து நம்மளோட இல்லை, அவங்க எல்லாம் கொண்டளிக்கப்பட்டாங்க. நம்ம மண்ணை மீட்கிறோமோ இல்லையோ, முதல்ல நம்ம அந்த மாவீர தெய்வங்களோட அந்த 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 அவங்க இருந்த அந்த மாவீர தெய்வம் நம்ம ஒட்டுமொத்த தேசத்தை இழந்தாங்கிறத தாண்டி மாவீர தெய்வங்கள் வந்து மண்ணோடு மண்ணாக மட்கி எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க. தலைவர் வந்து இந்த நிலத்தை விட்டு போகலை, அந்த மண்ணை மீட்கணும், அதை மண்ணை மீட்க போராடி சாகணும், அதை தாண்டி அது லட்சியம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பயாசனை குனிஞ்சு அப்படியே வந்தார். கண்ணில் அவர் என்னை பார்க்கல, அப்படியே குனிஞ்சிருந்தார், கண்ணில் தண்ணி இருந்துச்சு. அப்படியே நான் இந்த அறையை விட்டு வெளில வர்றேன், நான் அறிவனை தான் கொண்டாட வர்றப்ப அவர் பயாசனை அதை ஏதாவது அவர் எந்த இடத்துலையும் அந்த இடத்த உணர்ச்சி பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கட்டுப்படுத்தியிருந்தார். அறிவண்ணை கொண்டாந்து விட்டு போனார். இடையில அவர் ஜெயக்குமார் நான் பார்த்துட்டு, ஏன்டா அழுவுற, என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லைன்னா குண்டாச்சு உடஞ்சி நான் போகிறேன்னே அப்படின்னா, அதுக்கேண்டா அழுவுற லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஒரு 40 நாள் வந்து உங்களோட இருக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அது பெரிய ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்கள், ஒட்டுமொத்த வாழ்நாளிலே வந்து நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய நாட்களாக இருந்துச்சு. நீங்கள் பாடுறது மாதிரி அவ்வளோ பெரிய அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ உள்ள அவ்வளவு பெரிய துன்புறுத்தலோ அவ்வளவு உடல் ரீதியான அவ்வளவு சிக்கல்களோ எனக்கு கொடுக்கப்படலை. அதில் சிறையில் இருந்தால் இப்படி உளவியல் சிறையாக தான் எனக்கு இருந்துச்சு. உடம்புல எந்த துன்புறுத்தலும் இல்லை, ஒரு உளவியல் சிறையாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த எந்த இது இல்லாமல் பயாசனை பார்த்துக்கிட்டார், ராபர்ட் பயாசனை பார்த்துக்கிட்டாரு. அது வந்து அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறார், ராபர்ட் பயாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்ம அவர் வழக்கில் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு அண்ணன், அவ்வளோதான். ஒரு அண்ணன் தம்பி எப்படி பார்த்துக்கணுமோ அது அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஒரு பிள்ளைய இருந்தால் கூட பார்த்துப்பாருன்னு தெரியல, அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. அது எனக்கு இந்த சிறை எல்லாத்தையும் விட அந்த குண்டாசன் அப்படின்னா பயாஸ் அண்ணன், அறிவண்ணன், ஜெயக்குமார் அண்ணன், பயாஸ் அண்ணன் அப்படி பார்த்துக்கிட்டது, அவரோட இருந்தது. அந்த அவரோட கடைசியாக அந்த இடத்துல நின்று பேசினது, சாப்பிட்டது, அவர் சாப்பிட்றப்ப எனக்காக தரையில் உட்கார முடியாது, அவர் உட்காந்து சாப்பிட்டது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதனால் எனக்கு ஒரு வாழ்நாளில் ஒரு அருளப்பட்ட ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாம் வந்து ட்விட்டர் தளத்தில் வந்து குண்டஸ் எடுத்தையாருடைய எடப்பாடி பழனிசாமி நன்றின்னு நக்கலாக தான் பதிவு போட்டேன். ஏன்னா எனக்கு வர மாதிரி அமைஞ்சிச்சுன்னு. இங்கே ஒரு குண்டாசு போட்டும் எடப்பாடியை புகழ்றான் பாரு அப்படின்னு அமைத்துட்டு அமைச்சிட்டாங்க. நீங்கள் மேடையில் அரசியல் பேசுகிறதுக்கு பின்னணியில் ஒரு 15 ஆண்டு கால பயணம் இருக்குது. ஒரு சிறை வாழ்க்கை இருக்குது, ஒரு புத்தக வாசிப்பு இருக்குது, ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க, இவ்வளோ இருக்குது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து அரசியல் பேசுகிறாங்க. ஆனால் வெறும் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய காணொளிகளையும் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ்களையும் பார்த்து கொண்டு அரசியல் பேசுகிறாங்க இளைஞர்கள். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? அவங்க நிறைய அனுபவங்களை பெறணும், படிக்கணும், கற்றுக்கணும், நிறைய தேடி படிக்கணும். ஒரு செய்தியை வந்து ஒரு கேள்விப்படுறோம்னா அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறத தேடணும். இன்றைக்கி வந்து கையில் அலைபேசி இருக்குது, வெறும் கூகுளில் தேடுறதோடு மட்டும் இல்லாமல் புத்தகங்களில் தேடணும். அவங்க களத்துக்கு வரணும். அதை தாண்டி முதல்ல திரைப்படத்தில் நடிக்கிறத உண்மைன்னு நம்பிக்கிட்டு, திரைப்படத்துக்குள்ளே செய்யக்கூடிய சாதனைகளை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அவரை தலைவராக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கும் வந்து நடிகர்களோட படம் எடுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. படம் எடுத்துக்கணும், எல்லாரும் இருக்கும்ல, எனக்கு இருந்துச்சு. அந்த சிறைக்குள்ளே ஒரு நாள் உட்காந்து செவத்தில் சாஞ்சு உட்காந்துருக்கப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கப்போ, இந்த வாழ்க்கையை ஒரு நாளாவது அவங்க வாழ்வாங்களா, வாழ மாட்டாங்கல்ல, அப்போ அவங்க வேணால் நம்மளோட எடுத்துக்கிட்டோம், நம்மளோட எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன வந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு தான் நமக்கு ஒரு படிப்பினை வருது, இது வருது. அதனால் அரசியலுங்கிறது யார் ஹீரோ அப்படிங்கிற புரிதல் வந்து உங்களுக்கு சிறை உருவாக்கிடுச்சு. ஆமாம், அங்கே போனப்போ தான் இந்த வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்கல்ல அப்படின்னு. அங்கே அந்த உளவிலாக வரக்கூடிய நெருக்கடிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்கல்ல. அப்போ இந்த வாழ்க்கையை இந்த சிறை எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வெறும் கைத்தட்டு, புகழ்ச்சி, மாலை, இது மாதிரியான போதைகள் தான் அவங்களுக்கு வந்து அவங்கள இயக்கும். அதனால் அதுக்கு பிறகு அப்படி தோணிச்சு. அதனால் கார்ல் மார்க்ஸ் சொன்னது வந்து வாழ்க்கை மகத்துவமானது மக்களுக்காக உழைக்கும் போது அப்படிங்கிற மாதிரி, மக்களுக்காக உழைக்கிறது தான் ஆகப்பெரும் போதைன்னு உணரணும். அது மாதிரி ஒரு பேச்சாளனுக்கான இலக்கணமாக வந்து ஜீவானந்தம் சொல்கிறார். அதாவது பேச்சு என்பது எனக்கு மேடைக்கலை அல்ல, தொழில் அல்ல, நான் நம்பிய கொள்கையை விளக்க கிடைத்த சந்தர்ப்பம், போராட்டம், என் வாழ்க்கை போராட்டம், போர்க்களம், அவ்வளோதான். மேடை பேச்சுங்கிறது எனக்கு தொழில் அல்ல, அது வந்து ஒரு போராட்டமாக பார்க்குறாரு. ஆமாம், அது கலையும் இல்லை, நான் நம்பின கொள்கையை வந்து விளக்க கிடைத்த சந்தர்ப்பம், என் வாழ்க்கை போராட்டம், போர்க்களங்கிறார். அப்போ அதுதான் நம்ம எல்லோரும் ஏற்றுருக்கோம், அந்த மாதிரி ஏற்றுருக்கோம். அப்போ அதில் வந்து பேச்சாளங்கிறதுனால நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட்டோம். இதே போல் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடு இருக்கக்கூடிய 15 ஆண்டா களத்தில் பயணிக்கக்கூடிய 10 ஆண்டா பயணிக்கக்கூடியவங்க கேட்டால் இதே போல் எல்லாருக்குமே ஒரு பின்புலம் இருக்கும், ஒரு கதை இருக்கும். அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த 2009க்கு பிறகு அப்படியே தடம் மாறினா அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு பொது வாழ்க்கையை திரும்பியிருப்பாங்க.
அப்போ நாம் வந்து சாதாரணமாக ஒவ்வொருத்தருமே சாதாரணமாக அப்படி வரலை. நமக்கு வந்து இனத்துக்கு நேர்ந்த இவ்வளோ பெரிய அவலம், அதுக்கு பிறகு நம்ம எல்லாமே போச்சு நம்மளுக்கு என்னடாங்கிற ஒரு 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 விரக்தியிலையும் ஒரு வெறியிலையும் கோபத்தில் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை வந்து அரசியலை படிங்க, கற்றுக்குங்க, பேசுங்க, நுனிப்பில் மேயாதீங்க. ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு அதுதான் முடிவு பண்ணாதீங்க. ஒரு காணொலியில் ஒன்று வருதுன்னா அந்த காணொலியாவது முழுசாக பாருங்கள், செய்திகளை தேடுங்க, படிங்க, கற்றுக்கிட்டு ஒரு ஆற்றலோடு வாங்க. அதுதான் சொல்கிறோம். நிறைய கருத்துக்களை மனம் திறந்து பேசியிருக்கீங்க. சாட்டையினுடைய முதல் பாட்காஸ்ட்டுக்கு எங்களோடு நேரம் செலவித்தமைக்கு ரொம்ப நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.